வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் திருப்பூரிலிருந்து சிற்றெல்லைகள் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு வழி இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் கடந்த 22 ஆண்டுகளாக மனவளக்கலையை பயின்று சேவை செய்து வருகின்றார்கள். முதல் MA மாணவர் என்ற சிறப்புக்கு உரியவர். திருப்பூரில் வெற்றி பட்டி மன்றம் என்ற பெயரில் ஒரு குழுவை நிறுவி சேவை செய்து வருகின்றார்கள். அரசு பள்ளிகளில் மனவளக்கலை பயிற்சி கொடுத்து மாணவர்கள் முழு தேர்ச்சி பெற உதவி செய்து வருகின்றார்கள். மேலும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மிக உயரிய விருதான ஞானாசிரியர் விருது பெற்றவர். 2020ஆம் ஆண்டிலிருந்து ஆழியார் மற்றும் பிற ஜூம் நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை சிற்றெல்லைகள் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஆழியாறு இணைய வழியில் சந்திப்பதில் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும் ஆனந்தமும். நல்லதொரு துவக்க உரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றியும், செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை தொடங்குவோம். அருட்தந்தை அவர்கள் எல்லா தத்துவங்களுடைய சாரங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கார். குருனாலே வழிகாட்டி தான், வழி காட்ட முடியும். வேடிக்கையா சொல்றாங்க இல்லையா, ஏணி எல்லாத்தையும் ஏத்தி விடு அது ஏறாதுன்னு. ஆனா ஏறி பார்த்துட்டு நல்ல இடம் தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றி விடக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு அற்புதமான குரு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கார். அந்த காலத்துல ஒரு 4 தத்துவங்களை மனித வாழ்க்கைக்கு ஸ்பெஷலா பிரிச்சு வச்சிருந்தாங்க. எப்படின்னா, அது வடமொழியில சொல்றாங்க இல்லையா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அடுத்தது வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 பிரிவுகளை பிரிச்சு வச்சத அருட்தந்தை அதை தமிழ்படுத்தி சொல்றார். எல்லா விஷயங்களிலும் நமக்கு தத்துவங்களை எளிமையாகவும் தமிழ்லையும் பிரித்து கொடுத்தது நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே. இந்த 4 தத்துவங்களையும் எளிமையாக பிரித்து சொல்றாங்க. ஒன்று பிரம்மச்சரியம்ங்கிறது இளமை நோன்பு அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. இந்த இளமை நோன்புங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அது அந்த இடத்துல பக்தி மார்க்கம் நமக்கு துணை புரியுது. அது இல்லாம நமக்கு கிடைத்த அத்தனை ஆசான்களும் அருட்தந்தைக்கு கிடைச்சது போல ஆரம்பகால ஆசான்களும் நமக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தும் பெற்றோர்கள் இருந்தும் நண்பர்கள் இருந்தும் எல்லாமே அந்த இளமை நோன்புக்கு நமக்கு துணையா இருக்காங்க. நல்லது கெட்டது ஒரு பயமர்வோட தெரிந்து கொள்ளக்கூடிய பருவம். இதுல நல்லா தேடி வரணுங்க. தேடி வர்ற போது அடுத்தது நம்ம அதுக்கு அடுத்தது கிரகஸ்தம்னு சொல்லக்கூடிய இல்லறத்துக்கு நம்ம தயாராகிறதுக்கு ஒரு முன்னேற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. ஏன்னா இளமை நோன்பு எதுக்காக கட்டுப்படுத்தி வைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலங்கின பண்புகள் அப்பதான் போகும். இல்லைன்னா விலங்கின பண்புகள் நம்ம விலகாது. நீங்க அந்த காலத்திலேயே கவனிச்சு பாருங்க. நம்ம பள்ளிகள்ல பெரும்பாலும் அரசு பள்ளிகள்ல படித்தவங்களாதான் இருப்பாங்க. என்ன அடி, வாத்தியார்கிட்ட டீச்சர்கிட்ட அடியாது பெரம்புன்னு வச்சுட்டு எல்லாத்தையும் வெளுத்து வாங்குவாங்க. அது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற விலங்கின பண்பு வெளியே வந்துடக்கூடாது. அந்த விலங்கின பண்புக்கு தான் அந்த அடி. அது கொடுத்ததுனாலதான் நம்ம எல்லாம் அந்த விலங்கின பண்பு இல்லாம நல்ல பண்புகளோட வளர்ந்து இப்போ தேறி வந்திருக்கோம். அது கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ அந்த இளமை நோன்புல அந்த சுய கட்டுப்பாடுங்கிறது எல்லா இடத்துலயும் விதிக்கப்படுது. அதுதான் நமக்கு அடுத்தது இல்லத்துக்கு வந்துருது, கிரகத்துக்கு வந்துருது. அதுவும் இப்ப கிரகத்துக்கு வர்ற போது
இந்த காலத்துக்கு அந்த காலத்துல எப்படி சரியா வச்சாங்கன்னு, இளமை நோன்பு இருக்கிற போது பிரம்மச்சரியத்துல அடி வாங்கினா தாங்கி பழகிக்கணும், அது கல்யாணமான அடி வாங்கினா தாங்கி பழகிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி வச்சாங்களே என்னமோ தெரியல. அந்த காலத்துல அது வெளியே சொல்லல, இந்த காலத்துல அது வெளிப்படையாவே எல்லா இடங்களையும் நடக்குது. அப்ப இல்லறத்துக்கு தயாராகிற போது இந்த ரெண்டும் சேர்ற போது நமக்கு குடும்பங்கிற ஒரு செட்டப் ஒரு அமைப்பு நமக்கு தெளிவா புரிஞ்சிருதுங்க. அந்த வாழ்க்கை என்னங்கிறது தெரியுது. அது வரைக்கும் ஒரு கடிவாளம் இல்லாம போன ஒரு வாழ்க்கை இல்லங்கிற கிரகஸ்துக்கு அமைகிற போது ஒரு நல்ல ஒரு கடிவாளம் அமைஞ்சு பொறுப்புணர்வு அதிகமாயிருதுங்க. இந்த ரெண்டுலயும் நம்ம அனுபவிச்சு பழகிக்கணும். இப்ப என்னன்னா சூழ்நிலையில வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டம்னு ஏன் சொல்றாங்கன்னா, எந்த சூழ்நிலையும் அனுபவிச்சு பழகிறது இல்லை. வறுமையா இருந்தாலும் அனுபவிக்கலாமே. நீங்க ஒரு ரஷ்ய அறிஞர்கள் லியோ டால்ஸ்டாயும் கார்ல் மார்க்ஸ் வாப்பா ஒரு வருஷம் பிச்சை எடுத்து பழகலாம் வாழலாம் அப்படின்ட்டு சொன்னாரா? அது கேட்டாரா டால்ஸ்டா, என்னையா பிச்சை எடுத்து சொல்ற, நல்லா இருக்குமா அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லவா, பிச்சைக்காரன் ஒருவேளை கூட பட்னியோட கிடந்ததே கிடையாது. அதே போல எந்த பிச்சைக்காரனும் தற்கொலை பண்ணி செத்ததும் கிடையாது, நல்லாதான் வாழ்ந்திருக்காங்க, வா அந்த அனுபவத்தை நம்ம பெறலான்னு கிளம்பி போனாங்க. அந்த மாதிரி இளமை நோன்பாகட்டும் இல்லறமாகட்டும் அனுபவங்களை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பொறுப்புணர்வு வந்துடும். வாழ்க்கையே அடுத்த கட்டம்னா என்ன, வாழ்க்கைன்னு என்னன்னு நல்லா தெரிஞ்சு வாழலாம். அதுல நிறைய இடங்கள்ல இன்னைக்கு இல்லறங்கிற கல்யாணத்துக்கு முன்னால பெரிய மேரேஜ் நல்லா இருக்குதுங்க. போஸ்ட் மேரேஜ்ங்கிறது கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்குது. அப்புறம் எல்லாருமே தனிமை தவத்துக்கு வர்றாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு, கொஞ்சம் நீ ரிலாக்ஸா இருக்க விடு அப்படின்னு. அது அதையே நம்ம அனுபவிச்சு பழகிட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த இல்லறம்ங்கிறது ஒரு இந்த காலத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படி இருக்குது. நம்ம வேடிக்கையா பார்த்தோம்னா குழந்தைகள் எல்லாம் மரியாதையா சொல்லி கூப்பிடுறாங்க தாய்மார்கள். வாங்க தங்கம், உட்காருங்க தங்கம், சாப்பிடுங்க, அப்பா வேறு சொல்லுங்க, அம்மா வேறு சொல்லுங்கன்னு குழந்தைகள மரியாதைய. ஆனா அது வாழ்க்கை துணைய வேற மாதிரி சொல்றாங்க, டே வாடா சாப்பிடுறேன், என்னடா இப்படி இருக்க அப்படின்னு ஒரு மரியாதை மாறி போச்சுங்க. எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அது இல்லாம மாத்தி சொல்றாங்க. அதனால இப்ப வாழ்க்கை முறை கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சரியா இளமை நோன்பு எடுக்கல. அதுதான் ஒரு பிரம்மச்சரியம் அதிகம் செல்லம் ஆயிடுச்சுங்க. எல்லா இடங்களையும் ஒரு குழந்தை தத்துவம் வந்தது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது, இப்போ நாங்கெல்லாம் ஒரு பென்சில் வாங்கணும்னு கேட்கறதுக்கே எங்க அப்பாட்ட பயந்துக்கணும். ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க, ஒரு பேனா வாங்கி கொடுங்கன்னா, இன்ஃபேக்ட் யூனிஃபார்மே எனக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய இது வழி வழியே வரும். பெரியண்ணா போட்டது சின்னண்ணா போடணும். அப்புறம் அதே பேண்ட் சட்டையெல்லாம் யூனிஃபார்ம் தானே, காக்கி வெள்ளை, நாங்க போடணும். அப்படித்தான் இருந்தது வாழ்க்கை முறை. இது ஒரு புது சட்டை, ஒரு புது பேண்ட் வேஷ்டி இதெல்லாம் போய் கேட்கறதுக்கு பயமா இருக்கும். ஆனா இந்த காலத்துல பாருங்க, இப்ப ஒரு சமயத்துல ஒரு ஸ்டேஷனரி கடைக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை, அது விழுந்தா திங்கக்கிழமை ஸ்கூல் திறக்கணும் இல்லையா, குழந்தைகளை கூப்பிட்டு நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்குறாங்க. ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க அப்பான்னு ஒரு டாடின்னு சொல்லி அப்பா கூப்பிடுறாங்க. டாடி தான், டாடின்னு இப்ப ஷார்ட் பண்ணி தானே கூப்பிடுறாங்க டேட். ஒரு பென்சில் வாங்கி கொடு, இல்ல தாங்க நீ ஒரு பாக்ஸே வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. ஒரு பாக்ஸை வாங்கிக்கணும். அப்ப அதுக்கு என்ன, அதனுடைய அந்த மரியாதை, அதனுடைய மதிப்பு, அந்த மதிப்பீடு, அந்த பென்சிலினுடைய மதிப்பீடு, அந்த எழுதுபொருளுடைய மதிப்பீடு தெரியாம போச்சேன். நமக்கெல்லாம் தெரியுதுல்ல, பென்சில 2ஆம் முறிச்சு கூட கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் இதுல பாதி எழுதிட்டு வா, அப்புறம் பாதி எடுத்துக்க அப்படின்னு கூட நம்ம வாழ்க்கை முறை இருந்தது. ஆனா இவங்களது இன்றைக்கு நீங்க ஒரு பாக்ஸே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற போது அதனுடைய மதிப்பீடுகள் தெரியாம இளமை நோன்பை கொஞ்சம் தவறுதலான வழிகாட்டுதல். அப்புறம் ஒரு குழந்தை தத்துவம், அது 2வது குழந்தைன்னா சொத்து பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு இன்னைக்கு யாரும் ஒண்ணுக்கு மேல பெற்றுக்கிறது இல்ல. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம கஷ்டத்தை சொல்றது இல்லை. இது சொல்லாமே நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம். வாழ்க்கை முறையில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்றாங்க. நமக்கு சாப்பாடுங்கிறதே சில இடங்கள்ல கஷ்டமா தானே இருந்தது வாழ்க்கை. இன்றைக்கு உணவு பற்ற எதுவுமே இல்லைங்க. அதாவது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் குழந்தைய நல்லா இருக்கணுங்கிறது நல்ல தத்துவம். பட் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு இளமை நோன்பு இதெல்லாம் இப்படி இருந்தா இப்படி இருக்குங்கிற ஒரு சயின்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்காம போறதுனால இல்லறம் கொஞ்சம் டேஞ்சரா மாறுது. இந்த ரெண்டும் மாறுற போது வேற ஒண்ணும் இல்லைங்க, அது அந்த எல்லையை நம்ம தாண்ட முடியாம போகுது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் எல்லை. சிற்றெல்லையில முதல் எல்லைங்கிறது குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு. அது இப்போ அது 2ஆ பிரிச்சா கூட குடும்பம்ங்கிறத குடு இன்பம், அதான் அப்படித்தான் பிரிக்கணும்.
நம்ம வந்து குடும்பத்துக்கு வந்து இன்பத்தை தான் கொடுக்கணும். ஒவ்வொரு அங்கத்தினர்களும் வந்து குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாருமே இன்பத்தை தான் ஷேர் பண்ணணும் குடும்பத்தை. ஆனா இன்றைய வாழ்க்கை முறை வந்து கொஞ்சம் லேட்டா போனா போதும், எல்லாரும் தூங்குனதுக்கு பின்னால நம்ம வீடு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா கஷ்டம் தானுங்க. அது எப்படி வாழ்றாங்கன்னு தெரியல. அப்போ அந்த குடும்பங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு எல்லையா இருக்குதுங்க. அருட்தந்தை வந்து இந்த எல்லையும் ஒரு சிற்றெல்லை தான். இந்த சிற்றெல்லையும் நம்ம ரெண்டாவது கொஞ்சம் கடந்து போகணும். கடந்து போனாதான் வந்து பெருவழிங்கிற பேரெல்லையை நம்ம அடைய முடியும். அது கூட எல்லையற்றது. நீங்க அது வந்து சிற்றெல்லை, இந்த எல்லை தாண்டினாதான் பெருவழிங்கிற இது வந்து எல்லையற்றது என்னங்கிறது நமக்கு தெரியாமையே இருந்துட்டு இருக்குது. அங்கிருந்து அவன் ஆட்டி வைப்பன் எல்லா உயிர்களுக்கும். இப்ப அவங்க சகோதரி சொன்னாங்க இல்லையா, மரணம் இல்லை ஜனனம் இல்லை, எல்லாமே அணுக்களின் விரிதலும் கூட்டும் தான். அது வந்து இயற்கையா நடக்கின்ற நிகழ்ச்சிங்கிறது. அந்த எல்லை நம்ம குடும்பங்கிற எல்லையில ஒரு எல்லை கட்டிய நிலை. எல்லை கட்டிய நிலை என்ன? கடும் பற்று, எல்லாத்து மேலேயும் பற்று பாசம் அதெல்லாம் இருக்கிற போது, இப்போ நீங்க கருணை மேல பாசம் நிறைங்க, என் குழந்தைகள் மேல என் குடும்ப வாழ்க்கை துணை மேல நான் இது வச்சு கூடாதா, அன்பு வச்சு கூடாதான்னு ஒரு கேள்வி எழலாம். அது அறாம வச்சுக்கங்க, யாரும் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த எல்லை கட்டியதான் பாருங்க, என் குழந்தை என் வீட்டார் அப்படிங்கிற ஒரு எல்லை கட்டுற போது அந்த இடத்துல அது வந்து அன்பு வந்து பாசமா மாறிடுது. இந்த பாசத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தர் மேல அளவு கிடந்து அன்பு வச்சிருந்தீங்கன்னா அது பாசம், எல்லை கட்டிய நிலையில. அதே மாதிரி தண்ணீர்ல அழுக்கு பிடிச்சதுன்னா அது பாசம். நீங்க தண்ணீர்ல அழுக்கு பிடிச்ச இதுல காலை வச்சீங்கன்னா வலிக்கு தொப்புக்கிலேன்னு விழுவோம். அதேதான் குடும்பத்திலையும் நடக்குது. நிறைய பாசம் வைக்கிற போது அப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு பின்னால அவங்க பாசம் வச்சவங்களே திருப்பி கேட்கறாங்க, நீங்க ஒன்றும் பெருசா செய்யலையே, இதை விட எல்லாரும் நல்லா தானே செஞ்சிருக்காங்கிற போது அந்த இடத்துல நம்ம தொப்புக்கிட்டேன்னு வலிக்கு விழுறோம். அதுக்கு இளமை நோன்பு கரெக்டா இல்லாததுனால ஃபர்ஸ்ட் எல்லையாகிய குடும்பத்தை நம்ம தாண்டாம அதுலயே கிடந்து அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டறதுக்குண்டான வழிதான் மனவளக்கலை. அதுதான் அந்த பயிற்சி முறைகளை வகுத்து சுவாமிஜி கரெக்டா கொடுத்தாங்க. பாருங்க, 30ஆம் தேதி நடந்த மனைநல வேட்புழாவே அதுக்கு தானே. அவங்களுக்கு ஒரு சரியான மரியாதை கொடுக்காத வரைக்கும் நம்ம எல்லையை எப்படி தாண்ட முடியும்? உங்களை நம்பி கழுத்த உங்களை நீங்க 3 முடிச்சு போட்டீங்க, அது வந்து என் வாழ்க்கை வந்து அன்னைக்கு என்னுடைய சுயத்தை இழந்தேன், இன்னைக்கு வரைக்கும் சுயமாவே நான் வாழ முடியல, எனக்கு உண்டான நல்லது கெட்டது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து என்னன்னா அந்த எல்லையை தாண்ட அவங்க ஒரு சுய மரியாதை, சுய சமாதானம், சுய திருப்தி இதெல்லாம் அடையணும் இல்லையா வாழ்க்கை துணை. அதற்குத்தானே அருட்தந்தை மனைவி நல பேட்புழான்னு அழகா வச்சிருக்காங்க. அந்த கடந்த 30ஆம் தேதி வச்சதனுடைய இதை வந்து என்ன காரணம்னா அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். நான் கூட அதை நல்லா போயிருந்தேங்க. ஐயாவுடைய நம்ம தலைவர் ஐயாவுடைய சொந்த கிராமத்துக்கு இந்த முறை எனக்கு அழைப்பு கிடைச்சது மனைவி நல வேட்புழா நடத்துறதுக்காக. மொடக்குறிச்சி அந்த வட்டத்துல சுவாமிநாதபுரம்ங்கிற ஊரு 2-3 கிராமங்கள் ஐயா தத்தெடுத்து உண்மையிலேயே பிரமாதங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கிறது ஆச்சரியமான விஷயம். அந்த அமைப்பு, சுய கட்டுப்பாடு பாருங்க. அந்த காந்த களம் வந்து ஐயானுடைய களம் அந்த எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்குங்க. இப்ப நம்ம ஆழியார் வந்து உள்ள போனோம்னா அருட்தந்தையினுடைய காந்த களம் நிறைஞ்சிருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பாருங்க, ஆழியாருக்கு உள்ள கால் வச்சோன்னே நீங்க சந்தோஷம் அடைஞ்சிடலாம். காரணம் அருட்தந்தையினுடைய காந்த களம் நம்ம மேல அப்படியே பரவுறதுனால மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் எல்லாம் இருக்குங்க. நல்லா வந்து சேர்ந்துடும். ஞாயிற்றுக்கிழமை மதியானம் போற போதுதான் கொஞ்சம் சோகமா இருக்கும். அது 2 போன் வந்துருச்சுன்னா சோகமாவே கிளம்பி பஸ் ஏறி போகும். அது என்ன காரணம்னா அந்த இடத்துல நம்ம அருட்தந்தையுடைய காந்த களத்தை மீறி நம்ம பிரச்சனைகளை உள்ளுக்குள்ள நிறைச்சுக்கணும். நீ போய் அதை பண்ணணும், வெடிஞ்சா திங்கக்கிழமை அப்படின்னு இல்லாம இவ்வளவு நாள் எடுத்த பயிற்சி முறைகளை நம்ம பயன்படுத்தலேன்னு அர்த்தம். அப்போ அந்த வாய்ப்பு கூட நமக்கு பிரமாதம் எனக்கு கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. அந்த சாமிநாதபுரத்துல கடந்த ஞாயிறன்று மனைவி நல வேட்புழா வந்து நடத்தக்கூடிய வாய்ப்பை அந்த சங்க அங்கத்தினர்கள் கொடுத்தாங்க. அந்த பொது கூடத்துல வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம். அப்ப அதுவுமே வந்து அந்த குடும்பங்கிற எல்லையை வந்து அந்த ஒரு மரியாதை கொடுக்கிற போது அவங்க வழிவிடுவாங்க. அவங்க வாழ்க்கை துணை வந்து வழிவிடுறதுக்கு காரணமே வந்து அடுத்த நிலை தான் 2வது. இப்ப என்னன்னா இந்த குடும்பம்ங்கிறது ஒரு எல்லை. 2வது சிற்றெல்லை என்னன்னா அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம படுற பாடுங்க. அது வந்து பொருள் உடைமை. நண்பர்களே, பொருளாதாரம் அல்ல, பொருள் உடைமை. ஒன்று குடும்பம், 2வது பொருள் உடைமை.
இதுதான் 2வது நிலை. சிற்றலைகள் அடுத்திருந்தே எழுதிப்பார். நீங்க போன மாதம் 25ஆம் தேதி நாள் ஒரு நச்சிந்தனையில இதனுடைய கருத்து வருதுங்க. ஐயாதான் எழுதுறாங்க. சிற்றலைகளை நாம் கடக்க வேண்டும். ஒன்று குடும்பம், 2வது பொருள் உடைமை. இந்த பொருள் உடைமைங்கிறது அப்பப்பா இன்னைக்கு வந்துங்க பொருளாதாரம் வேற. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லவே இல்லை. நம்ம எதா இருந்தாலும் பொருள் தேவைதான். ஏன்னா அந்த இடத்துல இதுலயே வருது இல்லையா, பழைய இலக்கியங்களே தொல்காப்பியத்திலேயே வினையாற்றுதல் ஆடவர்க்கு அழகே அப்படின்னு வருது இல்லையா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்ல. வினை ஆற்றுதல். ஏன் வினை செய்க தம்பி பொருள் செய்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வினை ஆற்றினாதான் நம்ம ஒரு தொழில் செய்யற போது அது பொருளாதாரம் நல்லா மேம்பட்டு வரும் நமக்கு. அப்ப அருள் நோக்கிய பயணம் சுலபமா இருக்கும். இந்த குடும்ப கடமைகளை நம்ம நிறைவேற்றுறதுக்கு பொருளாதாரம் தேவையே. இதுல எந்த இடத்துல நல்லா கேட்டுங்க நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, சுவாமிஜி நம்மளை எந்த இடத்துலயும் பிச்சைக்காரனாருன்னு சொல்லவே இல்லை. நீங்க ஏதாவது இடத்துல ஒரு கோடிட்டு காண்பீங்க பார்ப்போம். நல்லா சொல்றாரு இல்லையா, அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், அடுத்தது நிறை செல்வம். உங்களுக்கு என்ன நிறைவு? உங்களுக்கு இவ்வளவு சம்பாரிச்சா நான் நிறைவா இருப்பேங்கிறது நீங்களே டிசைட் பண்ணுங்க. அதனால அந்த நிறை செல்வம் குரு மேல ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு நல்லா கடமையாற்றுங்க, சிறப்பா செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. தேவையான பொருள் தேவையான நேரத்துல தேவைய கிளம்ப சேருங்க. அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ப என்னன்னா இந்த பொருள் உடமையா மாறி இருப்பாருங்க. என்னன்னா இப்ப நம்ம இந்த ஒரு குழந்தை 2 குழந்தை தத்துவத்துல நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, பாடுபட தெரியாது, நம்ம சேர்த்து வச்சுட்டு செட்டில் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பிரச்சனை. அதுதான் பொருள் உடைமை. நம்மளே எல்லாம் சேர்த்தீங்க அவங்களுக்கு ஹார்ட் கேக்கா கொடுக்கற போது அவங்களுக்கு உதாசீனம் வந்துருங்க. மற்றவங்க மேல ஒரு மரியாதை இல்லாத தன்மையும் மாறி போயிடும். சில நேரங்கள்ல பொருளையும் எப்படி மெயின்டைன் பண்றது தெரியாம இழந்து போயிடுவாங்க. அது பின்னால நம்ம காலத்துக்கு பின்னால அது கஷ்டம்தான். பொருளுங்கிறது அந்த உடைமை தத்துவம், உடையவன் உடைமை தத்துவம்ங்கிறது அதை கடந்து போகணும் இல்லையா. நான் யாருல சுவாமிஜியா தானே சொல்றாரு. இந்த மைக் எடுத்துங்க, இது என்னோடது, யாருக்கு இது என்னோடதுன்னா நாம காசு கொடுத்து வாங்கினா என்னோடதுன்னு சொல்றோம். இப்ப இதுக்கு யாரு முதலாளி? நான் தான். அந்த நான் யாரு பிரிஞ்சிட்டுமே, உடலா? இல்ல, என் உடம்புக்கு நான் தானே முதலாளி. இல்லையா? சரி அப்படின்னு உங்களுதா அப்படின்னு கேட்டா இல்லையே, இதுல உயிராரு மனமாறு எல்லாம் பிரிஞ்சு போடும்போது அப்ப ஒண்ணுமில்லாத நிலைக்குத்தானே நான் யாருங்கிறது காமிக்கிறார். அப்போ அந்த உடையவன் உடைமை தத்துவத்திலேயே கரெக்டா சொல்றாங்க. இந்த தத்துவம் நிறைய பேருக்கு புரியல. என்னன்னா பொருள் உடைமைங்கிறது தான் பொருள் தான் காப்பாத்துங்கிற ஒரு மயக்க நிலை, இல்யூஷனுங்க. இது மாயை, மயக்க நிலைங்கிறத விட ஒரு மாயாவாதத்துல நம்ம கடவுள் தன்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நிறைய தத்துவங்கள்ல மிக மோசமான தத்துவம் தானே மாயாவாதம். மாயை, எல்லாம் மாயை, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இது தத்துவம். ஆனா என்னங்க அந்த மாயாவாதம்னு சொன்னது வாழ்க்கையினுடைய இந்த பொருள் உடைமைதான் மாயாவாதம். அது அப்படியே பணங்கிறது செல்வம் தானே, அது கொஞ்சம் மாற்றி அந்த செல்வோமா. அது ஒருத்தர் சொன்னாருங்க, இது செல்வம் இல்லப்பா, செல்வோம். நீங்க இந்த இடத்துல நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வர வேண்டியது வந்துட்டே இருக்கும். அதான் இறைக்கிற கிணறு தான் ஊரும், இறைக்கிற கேணிதான் நிறையும் அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்துல சொன்னது. அதான் அந்த தத்துவம். அப்ப இந்த பொருள் உடைமைங்கிறது ஒரு மாயை, ஒரு இல்யூஷன், ஒரு மயக்க நிலை. இது ஒரு 2வது எல்லைங்க. இந்த 2 எல்லையில நம்ம இது ஒரு ஹாஃப் ரவுண்டு, அரைவட்டம் குடும்பம், இது ஒரு ஹாஃப் ரவுண்டு, முழு வட்டத்துல உள்ள சிக்கிட்டு யாருங்க மகாபாரத்துல வர்ற மாதிரி அபிமன்யு மாதிரி சக்கர வியூகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம், வெளியே வர தெரியல. அதுதானே பிரச்சனை. வெளியே வர்றதுக்கு சொல்றாங்க ஞானிகள், சொல்லாதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானப்பிறப்புனர் ஐயன் வள்ளுவர். இந்த இடத்துல சொல்றாரு மானம் கேட்டவனே. மருளானா, மருள் அறியாமையில உனக்கு தெரியாமைய பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் இல்லையா. அதை நம்ம அதை நினைச்சிட்டு இருக்கோம். வீடு வாசல் எல்லாம் பங்களா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல சுவாமிஜி. நண்பர்களே, இதுல எல்லாரும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அடைஞ்சிடறாங்க. எல்லாரும் பொருள் செய்ய வேண்டாம்னு சொல்லல, உங்களுக்கு நிறைவேது. அதுக்கு மேல வர்றத சமுதாயத்துக்கும் எப்படி ஐயா கிராமங்களை தத்து எடுத்துங்க. தூய்மை இந்தியா திட்டம் இங்கு செயல்படுத்தப்படுகின்றதுன்னு ஒரு போர்டு வச்சுங்க. உண்மையிலேயே செயல்படுத்துறாங்க. நிறைய இடங்கள்ல போர்டு வைக்கிறதோட சரி,
அந்த போர்டை படிக்கிறது கூட இல்ல, நிறைய பேர் துருவேறி போயிருங்க. அந்த போர்டை வச்சு அதை செயல்படுத்துறாங்க. ஒரு 100 அடிக்கு ஒரு குப்பை தொட்டி வச்சுங்க, அந்த குப்பைகளை அதுல போட சொல்லி எந்த இடத்துலயும் இல்லை, அதை இவங்களே எடுக்கிறாங்க, ஆள் விட்டு எடுத்து எல்லாமே ரெடி பண்றாங்க. அப்போ தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத்னு சொல்லக்கூடியது. நான் உண்மையிலேயே ஒரு பள்ளிகளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு அரசு பள்ளிக்கு போகல, தனியார் பள்ளிக்கு போனேன். பள்ளி அறை பார்த்தா பயங்கரமான இந்த பேப்பர் எல்லாம் சுருட்டி எழுதி கிழிச்சு பசங்க எல்லாம் இருந்தா, நீங்க பேனா பேப்பர் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறீங்களே, நோட்டுல இருந்து நம்ம உடனே வாங்கி கொடுக்குறோம். ரஃப் நோட்டுன்னா நல்ல ரஃப் நோட்டா, நாம அந்த காலத்துல படிக்கல. ரஃப் நோட் எதுங்க, போன 2 வருஷத்துக்கு முன்னால எழுதுனதுதான் ரஃப் நோட்டு. புதுசா இப்ப ரஃப் நோட்டுன்னு தனியா விக்குது. நல்லா கிழிச்சு அம்பு என்ன அது என்ன இது என்ன எல்லாம் நிறைய இருந்தது. நான் போனோடனே இந்த கிளாஸ கவனிச்சு ஸ்வச் பாரத்ங்கிறாங்க, செயல்படுத்தப்படுகிறதுங்கிறாங்க, இப்படி இருக்குது வகுப்பறைன்னு கொஞ்சம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன். நான் போட்டோ எடுக்கிறத பள்ளி தாளார், அவர் என்னுடைய நண்பர் தான். அவர் இந்த சர்க்கியூட் டிவி இருக்கு இல்லையா, சிசிடிவி, அதுல பாத்துட்டாரு. என்னடா ரவிக்குமார் போய் என்னமோ போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு, என்னையா பிரச்சனை அப்படின்னு ஆசிரியர் கேட்டாரு, ஏன் சார் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ஸ்வச் பாரத் திட்டம் செயல்படுத்துறீங்க, மாணவர்களுக்கு சொல்லலையாட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. ஐயோ, இது வேற வம்பு, இவர் எல்லா பக்கம் போய் சொல்லி போடுவாரு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு, சில வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப அவர் கேட்கிறாரு என்னமோ தெரியல ஜூம்ல. இப்ப நல்லாதான் வச்சிருக்காரு பள்ளி, அதனால அவருக்கு ஒரு நன்றி. அதுக்கு பின்னால்தான் நல்லா வச்சாருங்க. இதெல்லாம் குப்பையில போட்டோ எடுத்தோம்னா அப்புறம் உடனே ஆயமா வர சொல்லி பசங்களையே குப்பை போட வேண்டாம்னு சொல்றது நல்ல பழக்கங்க, இளமை நோன்பு. நீங்க என்னன்னா, காலையில பசங்க சின்ன குழந்தைகள் எல்லாம் பாத்ரூம் வருதுன்னா அது பள்ளிக்கு அனுப்புற போது, இல்ல லேட் ஆச்சு நீ கிளம்பு, அதெல்லாம் ஆயமா பாத்துக்குவாங்கன்னா, அது எங்க குங்கு மண்டலத்துல ஆயமாங்கிறது ஆய்களுக்கு ஆயமா வேலை. அதான் நீங்க ஆயமா வர சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு பள்ளிகள்லயும் ஆயமா இருக்கிறாங்க பாவம், அவங்கள சுத்தம் பண்ண சொல்லி அப்பவே ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி அடுத்த நாள் கொடி பிடிச்சுங்க, மாணவர்கள் எல்லாம் ஊர்வலம், தூய்மை இந்தியா திட்டம் வெல்க அப்படின்னு சொல்லி ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. அதனால அந்த இடத்துல தூய்மை இந்தியா திட்டத்தை நல்லா செயல்படுத்துறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல, எல்லைக்கு மேல பொருள் சேர்ந்தா என்ன பண்றது, இதுதாங்க சேவை. அந்த 3வது இது இளமை நோன்பு, இல்லறம், அதான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம். அந்த ரெண்டும் அது சொல்றாங்க இல்லையா, பிராமண சமுதாயத்தை கிரகாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகாச்சாரம்னா நான் கிடந்து இல்லல் படுறேன், ரோல் படுறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. காரணம் அந்த கிரகாச்சாரம் அப்படின்னு அதை சமாளிக்க முடியல. என்னன்னா கருத்து வேறுபாடுகள் அங்க நிறைய இருக்குது. 3வது தான் சொல்றாங்க இல்லையா, வானப்பிரஸ்தம். அது ஐயா தமிழ் படுத்துறாங்க, அகத்தவம், இறையுணர்வும் அறநெறியும் யாம் பெற்று தூய்மை பெறவே அகத்தவத்தில் ஆழ்ந்தேன். அருமையா எழுதுறாங்க. அந்த இது அகத்தவத்தில் ஆழ்ந்தேங்கிற போது இறையுணர்வும் அறநெறியும் இயல்பா நம்ம கிட்ட இருக்குங்க, இல்லாத இல்ல. கடவுள் வச்சுதான் அனுப்பிச்சாரு, பில்டின்னாதான் இருக்காது. சொல்றாங்க இல்லையா டிஃபால்ட்டா அப்படின்னு. இறையுணர்வும் அறநெறியும் நம்ம கிட்ட டிஃபால்ட்டாவே இருக்கு. ஆனா மயக்க நிலை அது போட்டு அமுத்திருச்சுங்க. அதுதான், அதனாலதான் ஆர்கானிக் பைபாஸ் பண்ணி கொண்டு வந்தது, சும்மா கொண்டு வரல. நீங்க மண்டையில சொல்றாங்க இல்லையா, நீங்க உள்ள ஒவ்வொரு பாட்டா மேல வந்ததுன்னா எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் சொல்லிட்டே இருக்கு. அது நெஞ்சு பகுதிக்கு வர்ற போது, நீங்க அனாகரத்துக்கு வர்ற போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதயம் சொல்லுங்க. நான் தாண்டா கனியிலப்பா அடி வாங்கித்தான் கணிச்சிருக்கிறேன். அது பெண்கள் குறிப்பா அதைத்தான் சொல்லுவீங்க. இந்த இதயம்ங்கிறது கனியா மலரா எடுத்துட்டா எல்லாத்தோட இதயம் வாடித்தான் சார் இருக்குது. அதனாலதான் வாடாத மலரா கொடுத்து உங்களுக்கு மனைவி மேல வைப்பிடாத சூடு கனி வாங்கி மேல மலரா இருக்கணும், நீங்க மலர்ந்துருன்னு சொல்லி கொடுத்தது. அதனால அந்த மலர்ந்திருக்கிறதுக்கு நீங்க என்னைக்குமே கனிவா இருக்கணும்னு சொல்றது நம்ம கனியை கொடுத்து, நம்ம கையில கனியை கொடுத்தது. நான் மலர்ந்தெல்லாம் வாடாம இருப்பேன், ஆனா நீங்க கனிவா இருந்தா தான் நான் வாடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்காக ஒரு நண்பர் சொன்னார், நீங்க வாடாமல்லியே கொடுத்துடலாமே. அதுக்கு எதுக்குங்க, வாடாமல்லியே உதிர்ந்து போயிடும், அதுக்கு நீங்க பிளாஸ்டிக் ரோஜாவே கொடுக்கலாம், என்னைக்குமே வாடாது. ஆனா மென்மை இருக்காதுங்க. அந்த இயற்கையினுடைய இது வேற, செயற்கை வேற வேற தானே. நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த இறைத்தன்மை, இறை உணர்வு அதுல பாத்திரலாமே, மலர்ல அந்த கனிலையும் பாத்திரலாம். எப்படின்னா அந்த அந்த நேச்சர், அந்த இயற்கை, அந்த அந்த ஸ்பரிசம், அந்த மனம், அந்த இது எல்லாமே என்ன இருந்தாலும் செயற்கையில பண்ண முடியாது. அது இயற்கை, இயற்கை தான். அப்ப எனவே அந்த அகத்தவங்கிற ஸ்டேஜ் தான் வானப்பிரஸ்தம், தயாராகிடும். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா
நம்ம வந்து இந்த சிற்றலைகள்ல ஒரு ஸ்டெப்பா வெளிவரணும். ஒன்று குடும்பம், பொருள், உடைமை அப்படின்னு வெளிவர்றது அது உதாரணம் ஐயாராங்க. நான் அது பார்த்ததுல அசந்து போனேன். என்னன்னா கரெக்டா பண்ணிருக்காருங்க. வெளி வந்தது மட்டும் இல்லாம அந்த கடைசியா இருக்கக்கூடிய சந்நியாசம்ங்கிறது துறவரம்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி துறவுன்னு அடுத்தது தொண்டுங்கிறார். நீங்க அகத்தவம் முடிச்சோன்ன எல்லாம் இறைவன் செயல், இறைவனுடைய ஏற்பாட்டின்படி எல்லாம் எனக்கு சரியா நடந்திருக்குது, எனக்குன்னு நிறைவா நான் நிறைவடைந்தேன். சுவாமிஜி சொல்றாரு இல்லையா, இன்முகமும் எளிமையும் எனது செல்வம், இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா. அந்த நிறைவு அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு வர்றதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு பண்ணுவேன்னு தொண்டுங்கிற நிலைக்கு வர்றாங்க பாருங்க. தொண்டாற்றி இன்பம் காண்போம், வாழும் நிலை உணர்ந்து. பாருங்க, என்னுடைய நிலை நல்லா இருக்கேன், வாழும் நிலை உணர்ந்து. எவ்வளவு அழகா தொண்டாற்றி இன்பம் காண்போம்ங்கிறத அந்த நம்ம குருவணக்க பாடல்ல வாழும் நிலை உணர்ந்து சொல்றாரு. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலா இவ்வுருவில் குறிப்பில்லாமல் எத்தனை அனுபவிச்சோம், கோடானு கோடி எண்ணி அனுபவித்து. நீங்க என்னன்னு மட்டும் இல்லாம என்னதெல்லாம் செயலுக்கு வந்துருங்க. நல்லது மட்டும் வந்துரும்னா பரவாயில்ல, கெட்டது வந்துருச்சுன்னா அப்பதான் அங்கதான் நம்ம எல்லையை தாண்ட முடியல. எண்ணி அனுபவித்து கண்ட பலன். கெட்டது இருந்ததுன்னா அப்பதான் இணையறிய நினைந்தேனப்போ சொல்றாரு இல்லைங்களா, கருத்துணர்த்தி கடல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து இணையறிவித்த குருவே அன்பேங்கிறார். இறைவணக்கத்துல இந்த கடைசி அதான் சொல்றாரு. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்ற இந்த இறை உணர்வு அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அந்த கொடிகள். இந்த இடத்துல பாருங்க, எல்லாம் ஒண்ணு ஒண்ணு இருக்காதியா. இறைவன் எவ்வளவு பெரிய பேட்டர்ன் மாஸ்டர் நினைச்சு பாருங்க. உன்னை போல என்னை போல இன்னொருத்தர் 800 கோடி ஜனத்தொகை இருந்தாலும் கைரேகை வேற தானே, கருவழியினுடைய அமைப்பு வேற தானே. நம்மள எல்லாம் கை நாட்டுன்னு திட்டிட்டு இருந்தாங்க வேலைக்காரன். இப்ப அவனே பாஸ்போர்ட்லயும் வெளிநாட்டு போறதுக்கு சரி வைக்கத்தான் சொல்றான். அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க. அதான் வேதித்த அண்ட குடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல். அந்த உணர்வு தாங்க வாழ்க்கை. உனது பிறப்பும் உனது இறப்பும் இடை நிகழ்ச்சின்றார். நிகழ்ச்சி பொருள் அல்ல, நிகழ்ச்சி என்ற தனி உண்மை உணர்ந்து உன் வாழ்வை நடத்தி வருவாயாக பிரமாதம் எழுதிச்சாங்க. அப்ப அந்த இடை நிகழ்ச்சி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதான் கண்டபலன் இணையறிய நினைந்தேனப்போம் சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு இடங்கள்லயும். அப்போ அந்த வாழும் நிலை அது உணர்ந்தாங்க ஐயா தலைவரை. உணர்ந்து எனக்கு கண்டபலன் எதுவும் இல்லை, அதனால நிறைவா இருக்கேன், என்னுடைய நிலையை தான் தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதுதாங்க உண்மையான இன்பம். இறைவனுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருமே அதான பூர்த்தி. அந்த சிற்றலைகளை நம்ம தாண்டாம தடுக்கிறது எதுங்க? அப்போ அடுத்த 2 ஸ்டேஜுக்கு நம்ம வர தடுக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் 2லயே லாக் ஆயிடும். அதுதான் பிரச்சனை. எதுங்க? இளமை நோன்புலையும் லாக் ஆயிக்கிறோம். இளமை நோன்பு இருக்கிறதும் இல்லை நிறைய பேர். அது வேற பிரச்சனை. பிரம்மச்சரியா அது புதுசா வந்துருச்சுங்க. இன்னும் வெளிநாட்டு கலாச்சாரம் இன்னும் டேட்டிங்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம பழகலாம். அது சினிமா நடிகர்கள் வாங்க பழகி பார்க்கலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுவோம், இல்லைன்னா நண்பர்களா பிரிஞ்சுக்கோன்னு அவங்க அப்படி சொன்னாங்க. இது வேற மாதிரி ஆயிட்டு வருது இல்லையா? வெளிநாட்டு கலாச்சாரம் அந்நியத்துல இருந்து நல்லதை மட்டும் எடுத்துட்டா பரவாயில்ல. நம்ம அன்னப்பறவையா இருக்கணுங்க. நம்ம பண்பாடா இருக்கலாம். அன்னப்பறவைங்கிறது பாலும் தண்ணீரும் கலந்தா நல்லது மட்டும் தானே இருக்குது, பாலை மட்டும் தானே இருக்குது. இன்னைக்கு அன்னப்பறவையில இருந்ததுன்னா பால்கார கொஞ்சம் கஷ்டம். இடம் ரொம்ப சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் போடுற மாதிரி ஆயிரும். பணம் கொடுக்க மாட்டோம், இவ்வளவு தண்ணிக்கு நான் எதுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல நீங்க பாருங்க, அது சரியா அந்த பறவை போல நல்லது மட்டும் வெளிநாடுகள் அவங்க எடுத்துக்கிறாங்க. வெளிநாடுகள்ல நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப அங்க இருக்கிற கெட்டது கூட அது என்னன்னா மனித மனம் கெட்டதுக்கு உடனே லாக் ஆகுங்க. அதுதான் சொர்க்கத்துக்கு போறதோட நரகம் நல்லா இருக்குதுன்னு அங்க போயிடுறானே. நரகம்னு தெரிஞ்சுதான் அந்த பாட்டிலே எழுத்தாக வச்சிருக்காங்க. குடியை கெடுக்கும், அதெல்லாம் நல்லா தெரியும் சொல்றாங்க இல்லையா? புகைப்பிடித்தல் உடல் நலத்தை பாதிக்கும், புற்றுநோயை உண்டாக்கும், சினிமால எல்லாம் சொல்றான். அது டிஸ்கிளைமர், பொறுப்பு துறப்புன்ட்டா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ படிச்சுக்கோ, நீ பாத்துக்கோ, உனக்கு சரியான கடைபிடி, எம்னால கேஸ் போட்டுறாதேங்கிறத பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர். எல்லா இடங்களையும் அதான் போடுறாங்க டிஸ்கிளைமர். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் முதல்லயே சொல்லிட்டேன், இது
இவங்க தப்புதான், இவங்க ஏன் இதைய படிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம மேல திருப்பி விட்டுருவாங்க. அப்ப எல்லா இடங்கள்லயும் அந்த இளமை நோன்புலயும் நம்ம என்ன மாட்டிக்கிறோம், இடத்துலயும் குடும்பத்திலயும் லாக் ஆகி நினைக்கிறோம். அதுக்கு லாக் சிஸ்டம் எதுன்னா இந்த பொருள் உடைமை தான், சேர்த்து வச்சுட்டு போயிடலாம். பசங்க எல்லாம் இப்ப கல்யாணம் பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொன்னா கூட இளைஞர்கள் என்ன செட்டில் ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல. செட்டில் ஆகுறதுன்னு என்ன? ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வாகனம். ஏங்க இதெல்லாம் என்னங்க இது? இதெல்லாம் நிலையாமை தானே. செட்டில் ஆகுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு செட்டில் ஆகுறதுன்னா சாப்பா குத்துறதுதான், ஊப்பர் மேல கிளம்புறதுதான் உண்மையான செட்டில்மெண்ட், அதோட நிம்மதியான உறக்கம். அது இப்ப செட்டில் ஆகுறேன்ட்டுங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே அந்த பசங்களுக்கு எல்லாம் சொல்றது காலேஜ்ல, அப்பா தம்பிகளா நீங்க என்னதான் செல்போன் வாங்கினீங்கனாலும் இதை விட சிறந்த செல்போன் ஒண்ணு நாளைக்கு வந்தே தீரும். பாருங்க 9ஆம் தேதி ஏதோ ஐபோன்ல புதுசா வருதான். அதனால இதை விட நல்ல செல்போன் ஒண்ணு வந்தே தீரும். என்னதான் வீடு கட்டினீங்கனாலும் இதுல செவிமடுத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க உங்க காலத்துல மிகச்சிறந்த வீடு கட்டியிருப்பீங்க. இப்போ ஒரு 10 ஆண்டுகள்ல அதனுடைய டிசைன் எல்லாம் மாறத்தான் செய்யும். நீங்க ஆடை ஆகட்டும், அணிகலன்கள் ஆகட்டும், எல்லாம் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இதுதான் அர்த்தம். மாறத்தான் செய்யும். நீங்க அதை பார்த்து நம்ம இடிச்சு கட்டிட்டு இருக்க முடியாது. அது அவ்வளவுதான். நம்ம காலத்துல நம்ம பெஸ்டா பண்ணோம், விடுங்க போதும். அதை நம்ம அனுபவிச்சோமா இல்லையா? அப்ப நீங்க அதை அனுபவிக்கல. அதுல பார்த்து அடுத்தவன் பார்த்து அவன் நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அதுலயே மனசை லாக் பண்ணிருக்கீங்க. அப்ப பொருளுடமையிலேயும் நீங்க அனுபவத்தை நீங்க பெறல. அனுபவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க எதை இருந்தாலும் செயல் விளைவு அனுபவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? உணர்ச்சி தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் தான். அந்த உணர்ச்சி நிலையில் இருக்கிறதுலயே பிடிச்சுக்குங்க, இது நல்ல உணர்ச்சியா தீய உணர்ச்சியா. இந்த உணர்வுங்கிற நிலை வந்துருச்சுன்னா இந்த திரும்ப ஒரு எண்ணம் வருது, இந்த உணர்வு நல்லதா கெட்டதா, அப்புறம் தேவைய மாதிரியே லாக் பண்ணிக்கணும். அதான் ஆசை சீரமைத்தல்ல நீங்க பிடிச்சுக்கணும். இது நல்லதா, இது தேவையா, இது பிற துன்பத்துக்கு ஆளாகுமா, தேவையா. உணர்ச்சி தேவை, முயற்சி. நல்லதா இருந்தா முயற்சி எடு. சொல்றாருல்ல, உனக்கு உடல் ஆற்றல் இருக்குதா, பொருளாதாரம் இருக்குதா, தாராளமா பண்ணு. மற்றவங்களுக்கு துன்பம் அளிக்காத ஒரு விஷயமா கோஹெட் கிளீனா சொல்றாங்க ஐயா. அதனால உணர்ச்சி தேவை, முயற்சி, செயலை நீங்க கர்மயோகா அங்க கனெக்ஷன் கொடுத்துறாரு ஐயா. இது அருமையா செய்யுங்கய்யா. கர்மயோகம் கர்மாவோட இணைஞ்சிருங்க. 10 நெறிகளை சொல்லி கொடுத்திருக்காரு கர்மயோகத்துல. ஐங்குறவர் வழிபாடுனா அன்னை தந்த மாதா பிதா குரு தெய்வம்னா அதை இப்ப இந்த ஐங்குறவர்னு இந்த டால்டான்னு வச்சுட்டு வர்றாங்கல்ல சார், அவங்கதான் பசங்க. டே இல்லப்பா, அது இல்ல. ஐங்குறவர்னா அந்த குறவருங்கிற இது குறவே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் குரவே நமக. அந்த உயர்ந்த, அதாவது இந்த தொண்டுங்கிற நிலைக்கு வந்தவங்க நம்ம வாழ்த்துறோம், வணங்குறோங்கிறதா அதனுடைய கான்செப்ட். அது தெரியாம நம்ம குருவே நமக்கு இல்ல, குரவே நமக்கு அந்த இடம் அந்த அர்த்தம். அதுதான் உயர்ந்த நிலைக்கு, தொண்டுங்கிற நிலைக்கு வந்தவங்க அந்த அந்த தன்மையை நம்ம வாழ்த்துறோங்கிறது தான் நம்முடைய அர்த்தம். அப்போ நம்ம இந்த பொருளுடைமை குடும்ப கடமையில உன்னோட பின்னிச்சுங்க, லாக் ஆயிடுச்சு. இது என்னன்னா இந்த சிக்கலா மாற்றினது இந்த குடும்பம்னு பொருளுடைமைன்னா, அந்த குடும்பத்தை நேக்க கையாண்டுங்க. பொறுப்புகளை ஒருத்தருக்கும் இதுக்கு மேல பகிர்ந்து, இப்ப நாங்கெல்லாம் கூட குழந்தைகிட்ட சொல்லிட்டேன், உங்க வேலை நீங்களே முடிவு பண்ணிக்கங்கப்பா, முடிவு பண்ணிக்கங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு எப்படி போலாம், நீங்க சொல்லுங்க, அதன்படி நாங்க பண்ணிக்கிறோம், அதனால நீங்க இப்படி பண்ணுங்கிறப்போ கொஞ்சம் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குதுங்க. இது அகத்தவம் பண்றதுனால இப்போ கிரகஸ்தை தாண்டி அகத்தவங்கிற நிலை வானப்பிரஸ்தத்துக்கு வந்தாச்சு. அதனால வானப்பிரஸ்தம் வந்ததுனால ஐயா அப்படி பண்ணாங்களா, அதன்படி நம்ம போயிடலாம். வானப்பிரஸ்தம் வந்தியாச்சுன்னா அகத்தவம் பண்ண 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 மற்றவங்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாத தன்மை வருதுங்க. குடும்ப அமைதிக்கு ஐயா அதைத்தானே சொல்றாங்க. பிறர் கூறும் கடும் சொற்களை அவை சொல்லப்படாதது போல் பாவிக்க வேண்டும், அப்போதுதான் அமைதி பிழைக்கும் அப்படின்னாரு. அதனால நம்ம அமைதி கெடாம இருக்கணும்னா இந்த எல்லைகள்ல இருந்து கொஞ்சம் விலகணுங்க. குடும்ப கடமைகள்ல இருந்து விலகணும். அதாவது விட்டு விலகுதல்ல, எண்ணத்துல விலகினா போதும். அதாவது நிஷ்காமிய கர்மா. இப்ப எல்லாருமே காமிய கர்மத்துலதான் இருக்கிறோம். ஆசை வைப்பட்ட, எனக்கு இது செஞ்சா எனக்கு இது நடக்குமா, இதை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அது குறுகிய மனோபாவம் இல்ல. அந்த குறுகிய மனோபாவம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. நமக்கு என்ன சார், இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்க போகுது, யாரோ எக்கேடு கட்ட, உங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதை பாருங்கன்னா பொது நிலைமை இல்லாம போயிடுது இல்லையா? அப்ப பொது நிலைமை இல்லைன்னா இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? அதனாலதான் அந்த ஸ்டேஜை தாண்ட சொன்னாங்க. குடும்பங்கிற நிலையிலிருந்து நீங்க எண்ணத்துல விலகி
பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, நீங்க பாருங்க, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்டா பண்ணேன், உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பெஸ்டா பண்ணுங்கன்னு அந்த பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியே வர்ற போது அவங்களுடைய ஆற்றல் அந்த குடும்ப கடமைகள் எல்லாம் செயல்படுற போது இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் பொருள் உடைமை அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பின்னால இந்த பொருள் உடைமை நம்ம மாத்தி கொடுத்தங்க. பொருள் உடைமை நம்ம மாத்தி கொடுக்கறதே கிடையாது, நம்மளையாவது வச்சுட்டு இருக்கோம். பொருள் உடைமை எனக்கு எனக்கு செத்தால் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ சரி நான் எப்படி சாகும்னு எனக்கு தெரியும், அதை பாத்துக்கிறேன்றான். இந்த காலத்துல ஐயோ நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு அடி நிலத்துக்காக கொலை கொள்ளை போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு எல்லாம் போய் அத்தனை சமுதாயத்துக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணி விட்டுறாங்க. பொருள் உடைமை பாருங்க, சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலுங்க. நம்ம அந்த பொருளுங்கிறத ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா காவல்துறையிலிருந்து நீங்க நிர்வாகத்துறையிலிருந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை தானே அது. அதை நினைச்சு பார்த்தோம்னா அப்ப அந்த நிலையை தாண்டறதுக்கு இந்த உடைமை தத்துவம் ஒண்ணும் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டா நல்லா போயிருங்க. அப்ப நம்ம அகத்தவம் ஏற்ற ஏற்ற அதுல இருந்து வெளியே வரலாம். நமக்குண்டான அளவு, அதுக்காக வேண்டாம்னு சொல்ல, நமக்குண்டான அளவு நம்ம சேர்த்திட்டு போதுங்க. இவ்வளவுதான் சாப்பிடலாம், எண்ணத்துல இருக்க போகுது அப்படிங்கிற அளவுல நம்ம இருந்துட்டோம்னா நல்லா இருக்கும். மனிதனுக்கு உணவு உடை வீடும் வேண்டும், மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும். இதெல்லாம் ஏன் சொன்னாங்க சுவாமிஜி? அடிப்படை தேவைகள் எல்லாம் தாண்டி வர்ற போது இந்த ஆத்ம திருப்தி வருங்க. நல்லா அனுபவிச்சோம், இளமை நோன்பு நல்லா குடும்பத்துல நல்லா பண்ணிட்டோம், நம்மளால முடிஞ்ச அளவு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் இருந்ததை குரு மூலமாக நான் நல்ல முறையா கடமையாற்றேன். அகத்தவம் வச்சு தொண்டுங்கிற என்னுடைய மீதம் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த சமுதாய நலனுக்கு பயன்படுத்தும். என்னால முடிந்த அதுல சில பேர் சார் சம்பாரிச்சவங்க பண்ணலாம் சார், நாங்கெல்லாம் எங்க சார் போறது, இன்னும் எனக்கு இன்னும் கடனில் இருக்கேன் சார்னா அது அந்த இடத்துல பாரதியார் வந்துடுறாரு இல்லையா, அழகு வர்றாரு இல்ல. நீங்க பொருள் மிகுந்தவர்கள் பொற்கிரி தாரீர், பொருள் நிறைய இருந்தா நீங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணுங்க. பொருள் குறைந்தவர்கள் காசுகள் தாரீர், சில்லற அளவுல நீங்க கொடுங்க, என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் தானே. நீங்க இல்ல உடல் பலம் என்கிட்ட இல்ல சார், உடல் பலம் மிக்கோ உடல் உழைப்பு நல்கி, உடல் உழைப்பு கொடுங்க. எதுவும் மற்றோர் ஒண்ணுமே முடியல சார், வாய்ச்சொல் அருளே. அவர் பண்ணாருங்க, மகாத்மா காந்திக்கு போய் உங்களது சுதந்திர போராட்ட இயக்கம் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். மகாகவி பாரதியார் சென்னைக்கு மகாத்மா காந்தி வந்தப்ப நேர்ல போய் ஒரு வாழ்த்து சொன்னாருங்க, அருமையா சொன்னார். அதான் எதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளினார். அதைத்தான் சுவாமிஜி கிளீனா சொல்றாரு, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு பிரமாதமா சொல்றாரு. அப்போ அந்த சிற்றலைகளாகிய குடும்பம், இரண்டாவது பொருள் உடைமை, இந்த ரெண்டையும் தாண்டினாதான் தவம் செட் ஆகுங்க. இல்லைன்னா அகத்தவம் எல்லாம் செட் ஆகவே ஆகாது. வீட்டுக்கு போகணும்ல, மன்றத்துல இருந்து அறிவித்திருக்கோயில இருந்து வீட்டுல நீங்க சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து தவம் பண்ணிட்டு தவம் அப்புறம் எங்க வேற செட் ஆகும்? ஐயோ நீ எப்படி வீட்டுக்கு போவேன்னு வெள்ளக்கூடிய எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான், அது வேற வெளியே இல்லை. சாரி அப்படின்ட்டு ஒரு நல்ல வார்த்தை, ஆங்கில வார்த்தையை சொல்லிட்டுங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னா சரியா போயிருமா, வேற வார்த்தை இல்லமா அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இன்னும் வெள்ளக்கூடிய எடுத்துட்டு போயிடணும். அப்போ நம்ம கடமையில தாண்டுற போது பொருள் நீங்க என்ன செஞ்சீங்க, நல்லா முடிஞ்ச நல்லா செஞ்சுட்டப்பா, இதுக்கு மேல நீங்க பாத்துக்க அப்படிங்கிற போது அந்த பொருள் உடைமையிலிருந்து வெளியே வர்ற போது அகத்தவம் நல்லா செட் ஆகும். அகத்தவம் பண்ண எல்லாம் அவங்க சகோதரி சொன்னது போல எல்லாம் இறைவன் செயல்ங்கிற ஒரு தெளிவு நமக்கு உண்டாகுங்க. தெளிவுதாங்க வாழ்க்கை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அப்ப குருவினுடைய சிந்தனை ஆற்றல் நமக்கு எல்லாம் வர்ற போது குரு தானாக வழிகாட்டுவார். இந்த நேரத்துல நீ இவங்களுக்கு இது பண்ணுப்பா அப்படின்னு உள்ளிருந்து, அதான் உள்ளொளியே பூரித்து மூலமான கருவிற்கு மேனோக்கு வேகம் ஊட்டும்னார். அப்ப என்ன ஆகுன்னா அந்த கருவுக்கு மேனோக்கு வேகம், மேனோக்கு வேகம்னா எதுங்க, இறைவனோட கலக்கக்கூடிய தன்மை. அப்ப நம்ம இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க, டைரக்டா பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஏறிடும்னு அர்த்தம். அப்போ தொண்டுங்கிற நிலைக்கு வரும்போது அதைத்தான் சந்நியாசம்னு சொன்னாங்க. அப்போ பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அதுல கடைசியில சந்நியாசம்ங்கிறத இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டுங்கிறத சுவாமிஜி எவ்வளவு அதுக்கு இந்த தடையா இருக்கிறது இந்த ரெண்டுதான். அந்த சிற்றலைகளை தாண்டுற போது மனித வாழ்க்கை ஒரு பரிபூர்ண நிலை அடையுங்க. ஏன்னா அந்த குடும்பங்கிற கடமையை தாண்டது சுலபங்க.
குடும்பத்துல ஒவ்வொன்றையும் மகிழ்ச்சியோட இருந்தோம்னா, நீங்க நம்ம எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளை. எப்படி வாழணும்? 10 மாதம் நம்ம எல்லாம் சுமந்த ஒரு வயிறு அந்த 4 செவத்துக்குள்ள இருந்ததா? தோல் மீது சுமந்து பள்ளிக்கூடம் சுமந்து சென்ற ஒரு தோல், பள்ளிக்கூடம் வரை தோல் மீது சுமந்து சென்ற ஒரு தோல் நம்ம கூட இருந்ததா 4 செவத்துல? தனது தம்பியை குளிப்பாட்டி சோறூட்டிய அக்காள்கள் இருந்தாங்களா இல்லையா? அதே போல அண்ணன் அழுதா பாடும் அழுகின்ற தங்கையும் இருந்தால் இல்லையா? நினைச்சு பாருங்க. இந்த 4 செவற்றுக்குள்ளார அற்புதமான ஒரு பல்கலைக்கழகத்தோட நம்ம வாழ்ந்தவங்க. அதானுங்க இல்லறத்தினுடைய சுகம். அதை அனுபவிச்சு தாண்டிடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, 4 செவத்துக்குள்ள இருந்த 4 பேரும் தனித்தனியா போய் தனி கொடுத்தனமாயி அங்கிருந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் இந்த சமுதாய சோசியல் மீடியான்னு சொல்றாங்க இல்லையா, இதன் வழியாவும் நம்ம கலந்துக்கிற வாழ்க்கை முறை மாறி போச்சு பாருங்க. இது எதனால வந்தது? பொருளுடைமைங்கிறது தானே. நினைச்சு பாருங்க. அவங்க அண்ணா நல்லா இருந்தா இருந்துட்டு போறாங்க, நானும் நல்லா இருக்கேன். அக்கா நல்லா இருந்தா இருந்துட்டு போறாங்க, நானும் என்னளவு நல்லா இருக்கேங்கிற இந்த உடல்மை தத்துவத்திலிருந்து விலகி வராம அவங்களுக்கு போட்டியா, நம்ம கூட பிறந்தவங்களே போட்டியா நினைச்சு பிரிஞ்சு போய் என்ன சொல்றது, இதுதான் கலின்னு சொல்றாங்க இல்லையா, ஒத்த காலில தர்மம் நிக்குதுங்கிறது களி. இதுதானே. முதல் யுகத்துல 4 காலு, 2வது யுகத்துல 3 காலு, 3வது யுகத்துல 2 காலு, இப்போ ஒத்த கால நிக்குதுன்னு சொல்றாங்க தர்ம பஸ். அது கொஞ்சம் ஷேக் பண்ணா கீழே விழுந்துரும் போல் இருக்குது, அந்த அளவுல இருக்கு. ஆனா ஒத்த காலையாவது நிறந்தாலும் குருங்கிற 3 கால் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? அதை பிடிச்சு நம்மளும் தர்மத்தோட நின்று அந்த இதையும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல. அந்த அளவு முறை, டெஸ்டினி, அந்த ஒரு எல்லை, அந்த எல்லை மீறாம இருந்துங்க ஒவ்வொரு ஸ்டேஜா வரும்போது பிரமாதமான வாழ்க்கைங்க. அது நல்லா வாழ்ந்துட்டு இந்த துறவுங்கிற நிலை, தொண்டுங்கிற நிலைக்கு நம்ம போய் தொண்டாற்றி இன்பம் காணலாம். அந்த முடிந்தவரை நம்ம இந்த சிற்றலைகளை விட்டு விலகிறதல்ல, கடக்க நம்ம அருட்தந்தை காட்டிய வழியில நடந்து கடந்து வாழ்க்கை இனிமையாக வாழ்வோம் என்று கூறி, இதுகாரும் செவிமடுத்த நண்பர்கள், சான்றோர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், இதற்கு உன்னதமான மிகச்சிறந்த ஏற்பாடு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆழியாறு ஐடி இயக்குநரகம், அதனுடைய டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் அனைவருக்கும், தலைவர் ஐயாவுக்கும் ஒரு நல்ல அமைப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த தொண்டுங்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு இதை போல நம்ம அமைப்பு போல வேற எதுவுமே இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. அருமையான மனவளக்கலைங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு நம்ம கொடுத்திருக்காங்க. அதைய கண்போல காத்து வருகின்ற அனைவருக்கும், கடைபிடித்துக் கொண்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் தொலைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கவும். கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஐயா சிற்றலைன்னு சொன்னீங்க. இப்ப நான்லாம் இல்லறம் கிரகஸ்தாண்டி கிட்டத்தட்ட சன்னியாச நிலைக்கு வந்தா கூட எனக்குன்னு சில பொருள்கள் வேண்டியதா இருக்கு. பணம், உடைமைகள், வீடு எல்லாமே வேண்டியதான். அப்ப அந்த குடும்பமா இருந்தாலும் அந்த பொருள் உடைமை அப்படிங்கிறது அந்த சமயம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் முடிஞ்சதை கொடுத்துடுறோம். நமக்குன்னு சில சேமிப்போ இல்ல ஏதோ ஒண்ணு வேண்டிய இருக்கு, அதை நம்ம விட முடியலையா? இல்ல அந்த அட்டாச்மெண்ட் தேவையில்லையா? அதை கேட்கறியா உங்கள்ட்ட. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அதான் பொருள் உடைமை எனக்கு எதா இருக்குன்னா, நம்ம குடும்ப கடமைகள்ல ஏதோ ஒரு நம்ம அவநம்பிக்கையோட இருக்கு, அவங்க எல்லாம் நம்மள பாத்துக்க மாட்டாங்கன்னு. அப்படி கூட நினைக்கலையா? நம்ம பார்க்க மாட்டாங்கன்னு இல்ல, இது நமக்கு பின்னாடி அவங்க இருக்கட்டும். இப்ப நான் என்னால முடிஞ்ச உனக்குன்னு இதை வச்சுட்டு நல்லாவே செஞ்சிருவேன் எல்லாருக்கும். அதுக்கு மேல இது நமக்கு வேணுமே. அப்ப நீங்க சொன்னதை பார்த்தா இதையும் நம்ம இதுக்கு ஒரு பேராசையா தோணுது எனக்கு. அதுக்காக கேக்குறேன் ஐயா. கேட்கலையே இவரு. ஐயா நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி இருக்கு, கேட்கல ஐயா. ஆமா ஐயா, உங்க சவுண்ட் வரலையா? கேக்குதுங்களா இப்போ? இப்ப நல்லா கேக்குதுயா, நல்லா கேக்குது. அதான் இப்போ உங்களுக்கு ஒரு பகுதி நீங்க வச்சிருக்கீங்க, கரெக்டான தொண்டுங்கிற நிலைமையில இருக்கீங்க. அதனால இது தவறு. எல்லாத்தையும் இழுத்து வச்சு நான் கடைசியில தான் கொடுப்பேங்கிறது தான்
அந்த சிற்று எல்லைகள்ல சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு சின்ன அளவு வச்சிருக்கிறது தவறு கிடையாது, அப்படியே வச்சுங்க. நல்லதான். ஓகே, நன்றி ஐயா. வாழ்க. கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு உங்க பேசணும். நன்றி ஐயா. இல்லையா, எனக்கு என் லிமிட்டுக்கு தாண்டி கொஞ்சம் கூட கிடையாது என்கிட்ட. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம கிட்ட இருந்து விலங்கின தன்மை போதுன்னீங்க. குழந்தை அடிக்கிறதுனால அது பாவம் இல்லைங்களா? விலங்கின தன்மை நீங்க உங்களை சொல்ல வாத்தியார்கள் ரெண்டு செல்லமா அடிக்கிறாங்கல்ல, வீட்டுல கூட அடிக்கிறாங்க இல்லையா? நீங்க இந்த காலத்து இருக்கிறது, தோப்புக்கண்ணம் போட சொல்றது, இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்த தண்டனைகள். நீங்க தோப்புக்கரணம் போட்டா அதான பிரெயின் யோகாங்கிறா அமெரிக்காக்காரன். தப்பு பண்ண அதனால லைட்டா காதை பிடிச்சு லைட்டா இழுக்கிறது வந்து அது வந்து காது குத்துறதுக்கு சமம் இல்ல. நாம நரம்பு மண்டலம் கடைசியில அதுதானே நம்ம பண்றோம். அதனால சின்ன சின்ன இது வந்துங்க சார்ந்த தண்டனைகள், அது தவறு கிடையாது. அது வந்து தோப்புக்கரணம் போட சொல்லலாம். அதெல்லாம் வாத்தியார் ரெண்டு செல்லமா ரெண்டு கை நீட்டி ஒரு அடி வைக்கிறதெல்லாம் வந்து நல்லதான். அந்த கிட்ட இருக்க விலங்கின பண்புகள் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் போறதுதான். நீங்க அதனால கோபம் வந்து உண்மையான, அதாவது சுவாமிஜி சொல்றாருல, நடிப்பு சினம், உண்மையான சினப்பட்டு எல்லாம் தண்டனை கொடுத்து. ஐயோ, அது காலத்தாலே மறக்க. நல்ல கேள்வி கேட்டீங்களா? நன்றி. நன்றிங்க ஐயா. ஆனா இப்ப இருக்கிற காலத்துக்கு அப்படித்தாங்க ஐயா இருக்குது. நல்லா போட்டு அடிக்கிறது கிடையாது, பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி எழுதுறது, அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் வேண்டாம். தங்கா, நீ சுவாமிஜியே நல்லா அடிச்சுட்டு ஒரு குழந்தைய கண்ணீர் விட்டு அழுது தேற்றி இருக்காரு இல்லையா? அதனால அதுல இருந்து சினம் தவிர்த்தலே கொடுத்தாங்க ஐயா. அதனால நடிச்சனா அதான் நீங்க நடிக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் பிரச்சனை. நீங்க சிரிச்சுட்டீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருவாங்க. சும்மா நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட கேள்வியை கேளுங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி லட்சுமிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. திருப்பூர் ரவிக்குமார் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா கனி குரலை கேட்டு. ஐயா, திருப்பூர்னா பனியன் மட்டும் எங்களுக்கு ஞாபகம் வரலைங்கய்யா. வேதாத்திரியத்தின் முத்து மாதிரி நீங்க இருக்கக்கூடிய ரவிக்குமார் ஐயாவும் ஞாபகத்துக்கு வர்றாங்க ஐயா. தங்களுடைய சிந்தனை ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்களையெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வச்சது, கொஞ்சம் மோட்டிவேஷன் மனசுக்குள்ளார கிடைச்சது நிறைய விஷயத்துக்கு. ஐயா, எப்போ மனவளைக்கலைக்கு வந்து ஒரு இப்ப 20 years மேல ஆயிடுச்சு நான்லாம். சோ கோபம் என்பது நடிப்புக்காக வருவது சகஜம்தான். வர சொல்லிட்டாரு மகரிஷி, வரலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்கள நம்ம அடிச்சோ இல்ல அவங்கள துன்புறுத்தியோ கஷ்டப்படுத்தி அவங்கள வழி கொண்டு வர்றதை காட்டிலும் அன்பால அவங்கள நம்ம சொல்லும் போது அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நாள்ல கேட்டுருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தன்மை இல்லையா? எனக்குண்டான வந்து தன்மை. அதுதான் வாழ்த்தும். தோன்கிற போது இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். அவங்க தூங்குற போது அவங்க இடது பக்கமா நின்றுட்டு ஒரு மேட் போட்டு நின்றுட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் கையை இப்படி வச்சு அப்படியே வாழ்த்துங்க. கண்டிப்பா வாழ்த்துறோங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ரொம்ப இப்ப என்ன பிடிக்குது அல்ல யாரோ ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் இனிமேல் என்னோட பேசாதீங்க அப்படின்னு சொன்னா, நோ 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 நான் இது பண்ண மாட்டோம், நாங்க பேசுறோம்ல உங்ககிட்ட, நீங்க பேசாம இருந்தா எங்களால முடியாது அப்படின்னு நம்ம அன்பால அவங்களை திருத்துறோங்க. அன்பா நல்லது நல்லது. அந்த மாதிரி வரும்போது அவங்க கொஞ்சம் அவங்க முயற்சி செய்யறாங்க.
முழுமையான பலன் உடனே கிடைக்காது. முயற்சி செய்யும் போது காலப்போக்கில் அது நல்ல குணமாக மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருவாங்க. மகானே நம்ம வாழ்த்தவும் செய்யறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரும்போது அவங்க கொஞ்சம் திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்குது அவங்களுக்கு. ரெண்டாவது காட்சா பேசி அவங்க மனதை புண்படுத்த வேண்டாம். மகான் சொல்லிட்டதே அதுதானே, எந்த உயிரும் துன்பப்படக்கூடாது, துன்பப்படுறவங்க நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு தான் நம்ம டெய்லி தவத்துல சொல்றோம். அப்புறம் நம்ம ஏங்கயா துன்பப்படுத்தணும்? சொல்வது நம்மளுடைய கடமை, விதைப்பது நம்மளுடைய கடமை. அது விளைவாக வருவது இறைவனோட செயல். அதனால அவங்களே பாத்துக்கிறட்டும், இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு வாழ்த்தவும் செய்வோம். அது எங்க எப்படி எந்த இடத்துல அந்த விதை விழுகுது, அது எப்படி முளைக்குது, அது எப்ப முளைக்குங்கிறது என் கையிலயோ இல்ல யார் கையிலயும் இல்ல, இறைநிலை என்று சொல்லக்கூடிய அந்த பேராற்றலின் கையில இருக்கிறதுனால அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு செய்வதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். மகான் அவர் இவர் சொன்னாரு பாருங்க, கண்ணன் சொல்ற மாதிரி, பெருமாள் சாமி சொல்ற மாதிரி, கிருஷ்ணன் சொல்ற மாதிரி எதையும் பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சிட்டு இருப்போம்யா. ஆமாங்க, தூற்றல் போற்றலுக்கும் எல்லாமே சமமா இருக்கு. மனசு வாழ்த்துக்களை கூறி போற்றலுக்கும் தோற்று மகிழ்ச்சி அதை சொல்றாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு என்னுடைய சிறிய அன்பான வேண்டுகோள், இந்த சிற்றலைகள் எங்களுக்கு பாதியில குடுத்துட்டு நிப்பாட்டுற மாதிரி இருக்குதுங்க. செகண்ட் பார்ட் கண்டிப்பா கொடுங்க. சிற்றெல்லைகள்ல எனக்கு பாதிதான் கொடுத்த மாதிரி இருக்கு. இன்னும் எல்லைகள் நிறைய இருக்கு. போட்டுருங்க கண்டிப்பா, உங்களுக்குள்ளாக வருங்க. வேதாத்திரி மகரிஷி உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வருவார். விரைவாக அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களோட அன்பை கண்டிப்பாக வந்துருங்க. இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. உங்களை திருப்பூர் ஐயான்னு சொல்லுவேன். அம்மா வாய்ப்பு கொடுத்த தந்தமைக்கு நன்றி. லட்சுமிமா வாழ்க வளமுடன். ஐயா, நிஜமாவே இந்த மாடர்ன் பேரண்டிங்ல இருக்க குறைபாடுகளை மிக அழகா சொன்னீங்க ஐயா. அப்ப அந்த காலத்துல எல்லாம் நாமெல்லாம் ஒரு பென்சிலுக்கு அவ்வளோ இது கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த காலகட்டங்கள்ல அப்படியே பாக்ஸ் பாக்ஸா வாங்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா ஐயா? இந்த குறைபாடுகள் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நமது சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க ஒவ்வொரு சொன்னது உண்மைதான் ஐயா. இப்ப ஒரு குட்டி பென்சில் கூட இருக்கிறது, ஒரு பாக்ஸ் தான் வாங்கி கொடுத்தோம். அது வாஸ்தவம் தான் ஐயா. ஆனா இப்ப ஒரு குழந்தை 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல நீங்க தங்கச்சி அக்கா தங்கச்சிங்க, அண்ணா அழுதா தங்கச்சி அழுவா, அக்காவை தட்டினா தம்பி அழுவா, அதெல்லாம் சொன்னீங்களையா? அதெல்லாம் உண்மை. ஏன்னா என் வாழ்க்கையில அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு ஒரு குழந்தைய 2 குழந்தை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது வரணும் ஐயா, அது வரணும். ஒரு குழந்தைக்கு ஒண்ணு செஞ்சா என்னோட அக்காவுக்கு செய்யறாங்க அப்படிங்கிற ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும் இந்த குழந்தைங்க. அதுக்கு இன்னும் என்னையா பண்ணலாம்? நம்ம கூட வரிசையா வாழ்த்து சொல்றாருல, நீங்க இப்ப அக்கா தூரத்துல இருந்தாலும் தவத்துல நான் டெய்லி வாழ்த்து 2 வேளையும் வாழ்த்திடும். சரியா வாழ்த்தணும். இந்த நல்ல எண்ணத்தை இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எண்ணத்தை தவத்துல வச்சுட்டு வாழ்த்துங்க. அது வந்து மீண்டும் நாங்க அதான் இந்த ஒன்றிணைவு விழான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நாம காது குத்து நீங்க கெடா வெட்டு அப்படி இப்படின்னா மறுபடியும் அவங்களெல்லாம் அழைச்சு அந்த சந்தோஷமா நிகழ்வை கொண்டாடுறதுக்கு தான் ஒன்றிணைவு. சரியா அருமையா இருந்தது. வாழ்க்கை ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிச்சயமா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக நமது அருள்நிதி சிவசக்தி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீலங்கா ஐயா, உங்களோட சிந்தனைகள் மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ஒவ்வொரு விஷயமும் ஆழமான விஷயங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஸ்ரீலங்கால தான் பேசுறேன். நான் 2 வாரத்துக்கு முன்னால அங்க வந்திருந்தேன். சுதந்திர தினத்தன்னைக்கு அங்கதான் இருந்தோம். சரிங்க ஐயா, சொன்னாங்க ஐயா வந்திருக்காருங்க அப்படின்னுங்க ஐயா. உண்மையிலேயே நல்ல நாடுங்க, அன்பான தேசம், நல்லா இருந்தது. அது தமிழாக காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றாக கதைக்கின்றீர்கள். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. உங்க காலடி எல்லாம்
இடத்துல படணுங்க ஐயா. நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு நல்லது செய்றீங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் பிரம்மஞானம் எடுத்து பிரம்மஞானம் முடிச்சேங்க ஐயா. 5 வருடம் ஆகுதுங்க ஐயா பிரம்மஞானம். இப்ப எனக்கு 40 வயசுல கிடைச்சிங்க ஐயா. அப்ப நான் அந்த நிமிஷமே நினைச்சேன் என்னோட பிள்ளைகளையும் போடணும் அப்படின்னு ஐயா. இப்ப அவங்களுக்கு ஐயா இந்த 5ஆம் தேதி பிரம்மஞானம் கிடைக்க போகுதுங்க ஐயா. அதுதான் என்னோட ஆசையா. உண்மையிலே அவரோட வழிக்கு போன பிறகு நான் நினைச்சேன் நான் மட்டும் இல்ல முதல்ல என் பிள்ளைகளை தான் கொண்டு போகணும்னு நினைச்சேங்க ஐயா. அதே மாதிரி அவங்க போறாங்க ஐயா. அதுதான் பெரிய சந்தோஷங்க ஐயா. ஆனா அந்த குடும்பத்துல பாருங்க, நீங்க அந்த குடும்ப எல்லைகளை இப்ப நீங்க கடக்கிறதுக்கு எதைய செய்யறீங்க, அந்த அன்பான காரியங்களை செய்யறீங்க. நன்றி. நீங்க ஸ்ரீலங்கா இலங்கையில வந்து கெண்டி டிஸ்ட்ரிக்ட் நவலப்பட்டி. ஓ நான் இது ஜாஃப்னா வந்திருந்தேன். காங்கேசன் துறையில இறங்கிதான் கப்பல் வழியா நல்லூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்க யாழ்ப்பாண சந்தையில கொஞ்சம் நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தேங்காய் செலவக்கூடிய அந்த இது நல்ல ஒரு பொருள் கிடைச்சது. அது வாங்கிட்டு வந்தா அது உபயோகப்படுத்துறோம். நல்ல பொருள். அடிக்கடி வாங்கய்யா. உண்மையிலே நீங்க அடுத்தடுத்து வரணுங்கய்யா இந்த இடத்துக்கு. சந்தோஷம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகங்கிறது விடங்கய்யா. நான் கேட்கணும்னு என்னன்னு கேட்டாங்கய்யா. தவம் செய்ய போனாங்கய்யா. ஆழ்ந்து போற டைமுக்குங்க ஐயா உடல்ல வந்துங்க ஒரு சிலிர்ப்பு ஏற்படுதுங்க ஐயா. சில நேரங்கள்ல வந்து உடல் வந்து ஒரு அதிர்வு மாதிரி உடல் உள்ளுக்கால அதிர்வு ஒண்ணு வருதுங்க ஐயா. அதிர்வு ஏற்படுதுங்க ஐயா. அது ஆழ்ந்து போற டைமுக்கு தான் அப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்க ஐயா. அப்ப அதாவதுங்கய்யா அந்த தவம் அதெல்லாம் விழிக்கிறதுலாம் இல்லைங்கய்யா. ஆனா உடல் உள்ளுக்கு அந்த அதிர்வு ஒண்ணு வருதுங்க ஐயா. அது என்ன மாதிரிங்க ஐயா? சரியாங்க ஐயா? ஆனா இந்த நம்ம இது விசன் கல்வியில இந்த உடல் அமைப்புல நரம்பு மண்டலத்தின் பற்றிய ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. தானியங்கி நரம்பு மண்டலம், இப்ப நம்ம கண் இமைகள் விழிச்சு மூடுறது, இதயம் துடிப்பு, நுரையீரலுடைய இயக்கம், இதெல்லாம் தானியங்கி நரம்பு மண்டலம். இப்ப நான் கை வணங்குறது, நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் வந்து வணக்கம் தெரிவிக்கிறதெல்லாம் புற நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து நானா விரும்பி செய்யறது. அப்போ நீங்க தவத்துல என்ன பண்றோம்னா கையை கோர்த்து வெளி இயக்கங்களை எல்லாம் கட் பண்ணிடுறோம். வெளி இயக்கங்களை நம்ம நிறுத்திட்டு உள்நோக்கிய பயணம் மேற்கொள்றோம். அப்போ உள்ளுறுப்புகள் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நரம்பு மண்டலம் வேலை செய்யும். இந்த பழக்கத்தினால ஆழ்ந்த அடுத்த நிலைக்கு நீங்க போறீங்க. தவத்துல வந்து முதல்ல பீட்டால இருந்து ஆல்பா போய், ஆல்பால இருந்து தீட்டா போய் டெல்டா போறதுக்கு முயற்சி எடுக்கிற போது இந்த உடம்புல நான் போகட்டுமா, இன்னுமே அமைதி நிலைக்கு வரட்டுமான உடம்பு ஒரு அதிர்வை கொடுக்குது. நான் இன்னும் ஆழ்ந்து போறேன்னு ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டீங்கன்னா அந்த அதிர்வுகள் கொஞ்சம் குறைஞ்சிடும். வேற ஒண்ணு நீங்க போறீங்க, உடம்பு ஒத்துழைக்கட்டுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்குது. நன்றி சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போங்க. நல்லா இருக்கும். வாழ்க. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க மறுபடியும் இலங்கைக்கு வரணுங்க ஐயா. நீங்க வந்துகிட்டே இருக்கணும். உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா சொன்னது போல தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் குழந்தைகளுக்கு நன்றாக நீங்க சிலோன் பீப்புள் நல்லா கொண்டு போறீங்கம்மா. அது பெருமைக்குரிய விஷயம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இப்பதான் மியூட் ஆச்சு. ஐயா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குமா. ரொம்ப நாளாச்சு உங்க உரை எதிர்பார்த்துட்டு இருந்த. சிற்றெல்லைகள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கே ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒரு போராட்டமா தான் இருக்கு சொல்லணும். சரிங்களா? அப்ப அவங்க கேக்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துதான் ஆகணும். இப்ப ஒண்ணு கேட்டா நீங்க பாக்ஸே வாங்கி தராங்கன்றீங்க, திருப்பி அந்த ஒண்ணு தொலைச்சிட்டு வந்தாலும் அந்த திருப்பி இன்னொன்னு வாங்கி தரது அந்த பேரண்ட்ஸ் தான். அதுக்காகவே என்னமோ தெரியல, ஒண்ணுக்கு பதில் ஒரு பாக்ஸை கூட வாங்கி கொடுத்துடுறாங்க. நம்ம நிதர்சன உண்மை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அது தவிர்க்கவே முடியாது இல்லைங்களாயா? பெருசாகி இந்த வாழ்க்கை துணை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஐயா புரியலைங்கய்யா. கொஞ்சம் பெருசானதுக்குனால இந்த வாழ்க்கை துணை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இன்னொரு வாங்கி கொடுத்துருந்தா இல்லையா, அதுவுமே இது நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப நிறைய டைவர்ஸுங்க, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. அதுதான் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிதான் வளர்க்க வேண்டியதா இருக்கு அந்த குழந்தைங்க கிட்ட. அதுவும் நம்ம வேதாத்திரியம் வந்துட்டா அவங்க கிடைச்சிட்டா ரொம்ப அற்புதம். அதை விட அற்புதம் வேற எதுவும் இருக்காது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல உங்ககிட்ட பேசுறேன். ஐயா நீங்க சென்னை மேடம் நினைப்பா எல்லா பள்ளிகளும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பொது சொற்பொழிவுக்கு போனா இந்த ஒரு குழந்தை இருக்கிறவங்களை இன்னொரு குழந்தை பெத்துக்குங்கன்னு சொல்றது நான் சொல்றது உண்டு. கண்டிப்பா என்ன காரணம்னா இன்னொரு குழந்தை பிறந்தாச்சுன்னா இந்த பெரிய குழந்தை அதை பார்த்துக்கும், இது அதை பிடிச்சுக்கும். இப்ப அது பிடிக்கிற கால் இல்லாதனால நம்மள பிடிச்சுக்குது. அவ்வளவுதான் பிரச்சனை. அதனால அவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதான் உலக சகோதரத்துவத்துக்கு குடும்ப சகோதரத்துவம் அவசியம். சக உதிரம் அது இன்னைக்கு பொருளுடைமைங்கிற எல்லை வந்ததுனால நான் சொன்ன பாருங்க, அந்த சிற்றலையில இன்னொரு பொருள் உடைமை இந்த ஒண்ணுக்கே கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு ஒரு எல்லை வகுத்துட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால ஒரு குழந்தை இருந்து இன்னொரு குழந்தை தாராளமா பெற்றுக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை தான். அப்படி இல்ல, அதான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த போறான். இப்ப முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இல்லாமையா இருந்தா கூட அவங்க அந்த கட்டுப்பாடும் கிடையாது. நான் ஒரு டீச்சரா இருந்தப்போ அவங்க ஒரு 4-5 பசங்க இருக்கும் குறைஞ்சது. அவங்க அப்பா டெய்லர் வேலைதான் வைப்பாங்க. சோ அப்படிதான் அவங்க எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்ல இந்த இது விஷயத்துல. ஆனா நம்ம இது இப்போ சமுதாயம் ஒருத்தர் தான், ஒரு குழந்தை, இப்ப அது கூட வேணான்றாங்க. அந்த எல்லையை நம்ம வச்சுக்கிட்டோம். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ எங்க போறதுன்னு புரியல. ரொம்ப சிறப்பா. ஏன் நீங்க சென்னைக்கு வர மாட்டீங்களா ஐயா? சென்னை வருவேன், அடிக்கடி வந்துட்டேன். சண்டை சென்னையில் தான் இருக்கேன், அதனால வருவேன். நாங்க மயிலாப்பூர் மன்றம் ஜூம்ல தான் உங்க ஸ்பீச்ச கேட்டுட்டு இருக்கேன். நேர்ல இது வரைக்கும் நான் தீபாவளி டைம் அங்கதான் இருப்பேன். அப்படிங்களா ஐயா? எந்த மன்றத்துக்குன்னா வந்தீங்கன்னா ஒரு இதுக்கு தர முடியுங்களா ஐயா? உங்க வந்துட்டு உங்களை வாட்ஸ்அப்ல கொஞ்சம் போடுங்க ஐயா. நீண்ட நாள் ஆசை உங்களை நேர்ல சந்திக்கணும்னு ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா சொன்னது ஒரு பாயிண்ட் நம்ம இங்க கவனிக்கணும். அரசு பள்ளியில எல்லாம் அப்ப எல்லாம் நல்லா டீச்சர்கிட்ட ஆமா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை மட்டும் விட்டுட்டு எல்லாம் அடிச்சு வெளுத்துருங்கன்னு வாங்க. ஆனா இப்ப எல்லாம் குச்சி எடுத்தாவே பிரச்சனைகளுக்கு உள்ளாகி விடுகிறோம். அது நானும் ஒரு ஆசிரியருங்கிறதுனால பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பானது ஒரு உரை ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சத்யா அம்மா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலியில இருந்து சத்யா பேசுறேன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா உங்களுடைய உரை. எல்லா கருத்துக்களுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்வி எதுவும் இல்லைங்க ஐயா, ஜஸ்ட் வாழ்த்து சொல்றதுக்குதான் கூப்பிட்டேன். ஒரு சின்ன இதுங்க ஐயா, தவத்துல இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் இப்போ ரெகுலர் பண்ணிட்டேன் ஐயா. ஆனா மெடிடேஷன் மட்டும் பண்ண முடியறது இல்ல. நான் என்னதான் நைட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தான் படுக்கிறேன். இருந்தாலும் காலையில எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறேன். ஆனா எந்திரிச்சதும் ஜஸ்ட் அப்படியே பெட்லயே உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆகனையோ துரியமோ பண்ணிட்டு போறேன். ஆனா அது எனக்கு ஒரு மன உறுத்தலாவே இருக்கு ஐயா. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நம்ம பண்ண முடியல அப்படிங்கறது ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. குற்ற உணர்வு வேண்டாம் இல்ல. நீங்க அந்த அதிகாலை நேரத்துல இறை சிந்தனையோட குரு சிந்தனையோட கொஞ்சம் வானத்தை பார்த்து அப்படியே நல்ல சிந்தனைகளோட 4 வாழ்த்துக்களை மட்டும் சொல்லுங்க. அதிகாலை எழுந்தோன்ன 4 வாழ்த்துக்கள். பூமி தாய் வாழ்க வளமுடன். பூமியோட கலந்து பூமி முழுசுங்க. அதில் வளரக்கூடிய தாவரங்கள் வாழ்க வளமுடன். அப்படியே தாவரங்களை வாழ்த்துங்க. உழைப்பாளிகள் வாழ்க வளமுடன். இந்த பூமியை தாங்கி நிறுத்தக்கூடிய உழைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம். 4வது பெண்ணினம், தாய்மையை காப்பாற்றுற நிலைநிறுத்துற பெண்ணினம். அப்படியே பிரபஞ்சத்தை நினைச்சு அதே இறைநிலை தவமா மாறிடும். அவரு உன்னதமா நீங்க பண்றது இறைநிலை தவம் தான். நீங்க 1 மணி நேரம் தவம் பண்ணியும் உள்ள சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேரு. கூலி ரிசர்வ் பண்ணிருக்காங்க, ஞாயிற்று போலான்னு. அது தவம் நல்ல. 1 நேரம் பண்ணாலும்
அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறவர் அதே உங்க டைம் அதிகப்படுத்திடும். குற்ற உணர்வு வேணும், நீங்க நல்லதான் பண்றீங்க. அது ஈவினிங்கும் பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு. ஆனா ஈவினிங் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அது 2 நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னால படுக்கையில ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சாந்தி நிலையில இருந்து அப்படியே எல்லாத்தையும் வாழ்த்திட்டு அதுக்காக சொல்லிட்டு தூங்க. அதே போதும். ஓகே 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 ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யும் பொழுது உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். எல்லாருமே தாய்மார்கள் சகோதரிகள் தான் வந்தாங்க. ஆண்கள் சிவலிங்கம் வருவாரு, வரல. அதே போல ஆஸ்திரேலியால இருந்து அவரும் வருவாரு, அவரும் வரல. சரி, நன்றி நன்றிமா லட்சுமி மேடம், உங்களுக்கு நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நல்ல கவி சொன்னீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க கண்ணம்மாள்னு, அவங்களுக்கு பேச கொடுக்கலாமாங்க ஐயா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப சிறப்பான, எப்பவுமே உங்க பேரை கேட்டாலே எனக்கு ஒரு சந்தோஷம் ஐயா. நாளைக்கு அவர் பேசுறாரு கேட்கணும் அப்படிங்கறது ஒரு ஆர்வமாவே இருப்பாங்க ஐயா. ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. நான் எனக்கு ஒரு பேராசிரியர் சொன்னாரு, எனக்கு 5-6 வருஷமாவே எனக்கு ஒரு கால்ல சொரியாசிஸ் இருக்குங்க ஐயா. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, நீங்க எல்லாம் எந்த தவம் செய்ய வேண்டாம், 2 நேரம் சாந்தி தவம் மட்டும் செஞ்சிட்டு இருங்க, உங்களுக்குள்ள என்ன உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் தீந்துரும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் நான் இந்த 1 மாசமா செய்யறேன், எனக்கு கொஞ்சம் கூட டெவலப்பே தெரியலீங்கய்யா. நீங்க கண்ணாடி பயிற்சி ஜீவ பயிற்சி எல்லாம் பண்றதுண்டா? ஐயோ எனக்கு உட்கார்றதுக்கு அந்த கால் மடக்கி சமணம் போட்டு உட்கார முடியறது இல்லைங்களா? நீங்க ஒரு மேசையில கண்ணாடி வச்சுக்கீங்க, சரிங்க. நீங்க ஒரு சேனல்ல உட்காந்துருக்கீங்க, சரிங்க. கண்ணாடி பயிற்சி தான் கண்ம நோய்களை போக்கும். அப்படிங்களா? நீங்க காலையில கண்ணாடி பயிற்சி பண்ணுங்க, நல்லா அந்த நோய் போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட உப்பு புளி காரம் எல்லாம் குறைச்சுக்கணும். உணவு பத்தி கண்டிப்பா ரொம்ப முக்கியம். புளியே ஆகாதுங்க. நீங்க வடநாட்டுக்காரங்களுக்கு யாருக்கும் சொல்லியே பிடிக்காது, அங்க புளி மரமே கிடையாது. நம்ம புளிப்பு தான் மெயின் உணவா இருக்குங்க. அதனால புளிப்பு காரம் உப்பு 2 புளிப்பு டோட்டலாவே குறைச்சுக்கணும். தக்காளி தான் ஓகே. குறைச்சுங்க. காலையில கண்ணாடி பயிற்சி பண்ணுங்க, கண்ணாடி தாவம் பண்ணுங்க, சரியாயிடும். தொடர்ந்து செய்யலங்களையா? தொடர்ந்து காலையில கண்ணாடி பயிற்சி பண்ணுங்க. இந்த நோய் நல்லா இருக்குன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் நோய் ஆற்றலுக்கு, நீங்க மருந்து ஆற்றலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை பெருக்கிடும். சாந்தா ஐயா சொன்னது போல, பேராசிரியர் சொன்னது போல சாந்தி தாவம் பண்ணுங்க, சரியா? காலையில கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு கண்டிப்பா நியாயமா. சரிங்க ஐயா. ஐயா எந்த மன்றாங்க ஐயா நீங்க? திருப்பூர்ல? நாங்க திருப்பூர்ல 15 வேளம்பாளையம் அறக்கட்டளை. ஓ 15 வேளம்பாளையம். சரிங்க சரிங்க சரிங்க. அங்க வருவோங்க ஐயா, நாங்க மன்றத்துக்கு உங்களை பாக்குறோங்க ஐயா. ஆரம்ப கட்ட பொறுப்பாசிரியர். சரிங்க சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். 120 வருஷம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக இருந்தது ஐயா. வருவாரு, ஆண்கள் ஒருத்தர் தான் வருவாரு அப்படின்னா வந்துட்டீங்க. 120 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம் போங்க. மகரிஷி சொன்ன நம்ம தொண்டாற்றி இன்பம் காண்போம்ன்றது ரொம்ப மகரிஷி நம்ம கொடுத்துருது. ரொம்ப மகிழ்ச்சியா தான் நம்ம அதனுடைய நீங்களா நல்ல நிலைமையில அடைஞ்சி அந்த அந்த அன்பு ஊற்றுல இருக்கு, அன்பும் கருணையும் அந்த அன்பு ஊற்றுலயே இருக்கீங்க. அதே மாதிரிதான் நாங்களும் முயற்சி எடுத்து இருக்கிறோம் ஐயா. உண்மைதான் ஐயா. அவரு மகரிஷி உணர்ந்தது நம்ம எவ்வளவு தூரம் தொண்டு செய்யணும்னு அந்த அளவுக்கு அந்த மகரிஷி எவ்வளவு தூரம் கிளியர் பண்ணி கொடுத்திருக்காருன்றது நம்ம உணர்வுக்குள்ளதான் அது தெரியுது. இன்னும் நம்ம நிறைய படிக்கதான் அதனுடைய சின்ன சின்ன பொருளுக்கு எவ்வளவு கருத்துக்கள் அது உள்ள இருக்குன்னு தெரியுதுங்க ஐயா. அந்த சிற்றலைகள் நம்ம பேரின்பத்தை அடையவில்லை, அளவில்லா அந்த மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு அந்த எல்லா உணர்வுகளும், அதே மாதிரி எல்லாரையும் அந்த மன்றத்துல அன்போட உபசரிக்கிற அந்த தன்மையும் நல்லா உண்டுது ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா.
வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உரை கேட்க முடியலங்க ஐயா. நான் இப்பதான் வந்தேன் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு. உங்களுடைய உரை எப்பவுமே சிறப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கேட்குங்க ஐயா. ஐயா, இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இப்ப எங்க பார்த்தாலும் தனி கொடுத்தணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட்டு குடும்ப வாழ்க்கைய வாழணும்னா என்ன மாதிரி இதை நம்ம செயல்படுத்தணுங்க ஐயா? அது ஒரு விஷயம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த சுகர்னால கால் மதமதப்பு இருக்கிறது இல்லையா, அதை சரி பண்ணணும்னா என்னங்க ஐயா பண்ணணும்? வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழணும்னா குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நீங்க அவங்களை தனி கொடுத்துன்னு வச்சிடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இல்ல. அது என்னன்னா, குடும்பத்துல சிறுச பெருசு பண்ணாம இருக்கணுங்க. மனசு நம்ம ஒரு எல்லை ஏற்றி வச்சிருப்போம். இந்த பாட்டில் இங்க வச்சாதான் நல்லதுன்னு அந்த சிறுசு அவங்க எடுத்து மாத்தி வச்சிருப்பாங்க. மூடி கூட திறந்து வச்சிருப்பாங்க. நம்ம எடுத்து மூடி வச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால சிறுச பெருசு பண்ணாம இருந்துட்டே இருந்தோம்னாலே கூட்டு குடும்பம் உடையாதுங்க. என்னைக்கு நம்ம மனது குடும்பத்தை லைப்ரரி மாதிரி மாத்தணுமோ, லைப்ரரி வேற குடும்பம் வேறங்க சார். லைப்ரரியில எடுத்த இடத்துல இருக்கணும். குடும்பம்னா கலைக்கலாம், மீண்டும் எடுத்து வைக்கிறது தான். அதனால எல்லாமே குடும்பத்துல சிலதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதையெல்லாம் நம்ம சிறுச பெருசு பண்ணாம வாழ்ந்து பழகிட்டோம்னா கூட்டு குடும்பம் இன்னைக்கும் சக்சஸ் தான். அதுல தவறு கிடையாது. ஒருவேளை அதை நம்ம அந்த எல்லை கட்டிய நிலையிலிருந்து மீள்றதுக்கு தான் தவம் பண்ணி நம்ம அகத்தாய்வு பண்ணி சரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த கால் மரபரப்பு போறதுக்கு என்னன்னா, நீங்க மாலைக்காய்ப்பும் பண்றீங்களான்னு தெரியல. மாலை நேர காயகல்பம். ஓகேங்கய்யா. அது இப்ப பண்றேங்க ஐயா. பண்ணிட்டு தான் இருக்கேன். மாலை நேர காயகல்பத்தை விடாம பண்ணணும். காலையில உடற்பயிற்சி கூட எப்படியும் பண்ணிடுவோம். அந்த மாலை நேர காயகல்பத்தை தான் நம்ம அந்த நரம்பு மண்டலத்தை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து அட்டானமஸ் மாத்திரத்தை சுவாமிஜி கரெக்டா நிறுத்துவார். கால் பெருவர்ல நல்லா ஊன்றி நல்லா குளிங்கால தூக்கி இது பண்ணுவார். நல்லா நிமிர்ந்த நிலையில நல்லா கையை சப்போர்ட் வச்சுட்டு பொறுமையா நிதானமா மாலை காயகல்பம் பண்ணுங்க. அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். கொஞ்சம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதும் இருந்ததுன்னா அதை நீங்க கடைபிடிக்கலாம். வாரத்துல 1 முறை 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியுங்க. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனா நைட்டே தூங்குறதுக்கு முன்னால உச்சந்தலை, தொப்புள், உள்ளங்கால் 3 இடத்துலயும் எண்ணெய் வச்சு தூங்கிடணும். காலையில எந்திரிச்சு குளிக்கும். அதுதான் முறை. ஓகேங்க. ஹைபோதலமஸ், தொப்புள், அதான் வெப்ப மையம். உள்ளங்கால், அந்த இடத்துல வெப்ப மையம், வயிறுனுடைய பகுதி அங்கதான் இருக்குது. எண்ணெய் வச்சு நைட்டு வச்சுட்டு தூங்கிட்டு காலையில எழுந்தோன்னு வெள்ளி இரவு அது மாதிரி பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எண்ணெய் வச்ச அன்னைக்கு நம்ம சுத்தபத்தமா இருந்துக்கணும். காலையில எழுந்திரிச்சு குடிச்சிட்டோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதுங்களா? வாரத்துக்கு ஒரு முறை போதுங்கய்யா. ஆனா மாலை காயல்பம் பண்ணியே ஆகணும். காலை காயல்பம் மாலை காயல்பம் பண்ணணும். சரியா? சரிங்க, சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்ப இந்த குடும்ப உறவுகள்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த என்ன சொல்றது, இப்ப சொன்னது மறந்துட்டேங்க ஐயா. அதாவது விருப்பமும் தேவைகளுக்கும் ஒரு நம்ம விருப்பமும் தேவையும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா அதுல வேறுபாடுகள் வருது இல்லையா? அது எப்படிங்க சரி பண்றோம்? நீங்க அதுதான் சிம்பிள். நீங்க தேவைக்கு ஆசைப்படலாம் சார், ஆசையை தேவையா மாற்றக்கூடாது. அதுக்கு உண்டான தகுதியும் திறமையும் இருந்ததுன்னா நீங்க ஆசைப்படலாம். இப்போ ஒரு கார் வாங்கலாம்னா நமக்கு தேவையில்லைன்னா வேண்டியது இல்லை. இல்ல பசங்க ஆசைப்படுறாங்கன்னா உங்க பணம் 70% இருந்தா கார் வாங்குங்க. 10 லட்சம் ரூபாய் கார்னா 7 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கணும். வெறும் 1 லட்சம் போட்டு வாங்கிக்கிறது அது ரொம்ப முக்கியம். அதுக்குண்டான தகுதியும் திறமையும் வளர்த்திட்டு அடைஞ்சா தவறு கிடையாது. நல்லா அனுபவிக்கலாம். சிறப்பு. அனுபவிக்க முடியும், லோன் கட்டணும் இல்ல, அனுபவிக்க முடியாது. ஆமா.
சிறப்பு சிறப்புங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சத்யாமா திருப்பி நீங்க வந்திருக்கிறீங்க போல் இருக்குமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப ஒரு கேள்வி கேட்டேன், டைம் இருக்கனால இப்ப இன்னொரு கொஸ்டின் ஐயா. என்னன்னா ஐயா, இப்ப நான் சொன்னேன் தவம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா பண்ண முடியல, அது ஒரு குற்ற உணர்வா இருக்கு அப்படின்ட்டு. அது நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா, நான் இப்ப 2010லயே டிப்ளமோ எல்லாம் முடிச்சு கத்துக்கிட்டேன். எனக்கு அப்ப இருந்தே இந்த உணர்வு இருக்கு. ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட அப்ப இருந்து அந்த டெய்லியும் அந்த ஒரு உணர்வு மட்டும் இருக்கணும், பண்ணணும்னு ஆனா பண்ண முடியல. நம்ம மட்டத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வினைப்பதிவு அப்படிங்கறனால. சோ நம்ம சோம்பேறித்தனத்தை அதுல எனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்ல, என்னோட லேசினஸ் தெரியுது. ஆனா நான் எப்படினும் சங்கல்பம் பண்ணி இது பண்றத நீங்க கொடுத்த அட்வைஸ் ஓகே தான். ஜஸ்ட் நம்ம எந்திரிச்சதும் அந்த பூமியை வாழ்த்துறது எல்லாம் ஓகே. இருந்தாலும் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம தவம் கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படிங்கறது தெரியுது. ஆனா பண்ண முடியல ஐயா. குற்ற உணர்வு இருக்கக்கூடாதுங்கிறது புரியுது. எண்ணம் ஆராய்தல் நீங்க சரியா பண்ணல. டிப்ளமோல எண்ணம் ஆராய்தல், என்னுடைய எண்ணம் நான் தவம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால பண்ண முடியல, குடும்ப சூழ்நிலை எனக்கு சோம்பேறித்தனமா இருக்குது, அதனால எனக்கு கடைசியில அந்த காலத்துல பண்றது இல்ல, எக்ஸசைஸ் மட்டும் தான் இப்ப பண்றேன். பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் பண்ணாலே போதும். அதே உங்களுக்கு 10 நிமிஷமா மாறி 20 நிமிஷமா மாத்திரும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தவத்துல என்ன மாறுதல், கண் மூடி எப்ப டைம் கிடைக்குது துரிய தவ நிலையில உட்காருங்க. இந்த குற்ற உணர்வு எனக்கு வேண்டாம், இந்த குற்ற உணர்வு எனக்கு வேண்டாம் அப்படின்னு பல முறை சொல்லுங்க. அந்த குற்ற உணர்வு போற வரைக்கும் சங்கல்பம் எடுங்க. இன்னொரு கொஸ்டின் ஐயா. இப்ப வாழ்க்கை துணை அவங்களும் வரணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் தெரியுது, இருந்தாலும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. சரி, நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்கள வாழ்த்து மூலியமா கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனா நான் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிறேன். சோ அப்படிங்கும் போது அது இன்னும் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ எப்படி அவங்களுக்கு வாழ்த்து கொடுத்து கொண்டு வரலாம் ஐயா? அதுதான் தவத்துல நீங்க என்னத்தை வச்சுக்கீங்க, வாழ்க்கை துணையும் இதுக்கு வந்தா நல்லா இருக்கும், வரணும் சுவாமிஜிகிட்ட ஒரு வேண்டுகோள் வைங்க. காலத்தால் அவங்க வாழ்க்கைங்க, தூங்குற போது வாழ்த்துங்க, அவர் தூங்குற போது நீங்க பக்கத்துல வாழ்த்துங்க, பண்றதுக்கு வாசாமி வாழ்த்துங்க. காலையில வச்சு வாழ்க்கை எந்திரிச்ச போறாரு, நீ போறதா போக உங்களையும் போக விட மாட்டாரு. மனசளவுல மெல்லிசா வாழ்த்துங்க, சரியா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? மேடம் நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், அருமையா பண்ணீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. ஐயா நீங்க என்ன பண்றோம் அறிவித்திருக்க? நாங்க இங்க ஆதம்பாக்கம் ஐயா, சென்னை ஆதம்பாக்கம். சரி, நன்றி. நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை